पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோட்சத்துக்கு சாதனம் சந்நியாசம், சந்நியாசத்துக்கு மீனிங் தியாகம். தியாகம் அப்படின்னா கர்த்திருவ தியாகம். கர்மணா பத்யதே ஜந்துஹு வித்யாச்ச விமுச்சதே. ஜீவன் கர்மத்தினால் பந்தப்படுகின்றான், வித்யினால ஞானத்தினால் பார்த்தீங்கன்னா அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுகின்றான். என்ன ஞானம் அப்படின்னா நான் கர்த்தா இல்லை, இதுதான் ஞானம். நான் கர்த்தா இல்லை, நான் திரஷ்டா. இந்த ஞானத்து மூலமா பார்த்தீங்கன்னா கர்த்திருவத்தை தியாகம் பண்றது மூலமா இவன் என்ன ஆகின்றான் அப்படின்னா கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுகின்றான். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 18வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யஸ்ய நாகங்கிருதோபாவோ புத்திர் யஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி ச இமான் லோகான் ந ஹந்தி ந நிபத்யதே. முதல் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கர்மயோகமாக பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ணவில்லை பகவான் பண்றார் அப்படின்னு 2வது பாவம் வரணும். நான் வெறும் கைப்பாவை, சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா பப்பட் ஷோல இருக்கிற பொம்மை மாதிரி சூத்திரதாரியா இருக்கிற பகவான் தான் முக்கியமான கர்த்தா, நான் கவுன கர்த்தா. அப்ப கவுன கர்த்தாக்கு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் தான் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டினார்னு சொல்ற முடியாது, கொத்தனார் கட்டினார், சிற்பி கட்டினார்னு நம்ம சொல்றது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகவான் தான் மெயின் கர்த்தா, முக்கிய கர்த்தா அவர் தான். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்லேவ் அப்படின்னு பாவிக்கிறது. இது 2வது ஸ்டெப். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் போகும்போது குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்துவான சஜ்ஜதே. வாஸ்தவத்தில் நானும் பண்ணலை, சுவாமியும் பண்ணலை. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம தத்துவத்துக்கு மேலே எல்லாம் ஒரு கல்பிதம், ஒரு டிராமா, சொப்பன மாதிரி. சுபாவம்னு சொல்லக்கூடிய மாயா தான் இது எல்லாத்தையும் பண்ணுகின்றது அப்படின்னு சாஸ்திர ஞானத்தினால நல்ல விசாரத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு ஞானத்தை அடையிறது. இந்த விதமா ஆச்சாரிய சாஸ்திர உபதேசத்தினால எவனுடைய அகங்காரம்
நான் பண்ணவில்லை அப்படின்னு ஆகின்றதோ, ந அகங்கிருத பாவக ஆயிடுச்சோ, எவனுடைய புத்தி, எஸ்ய புத்தி, எவனுடைய புத்தி பண்ணக்கூடிய புண்ணியம் பாப்பம் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்படுவதில்லையோ, ந லிப்பியதே, அபிமானத்தை அடைவதில்லையோ, நான் வந்து புண்ணியம் பண்ணேன், நான் பாப்பம் பண்ணேன் அப்படின்னு எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த சரீரமும் நான் இல்லை, சரீரத்தில் நடக்கிற காரியங்களும் என்னுடையதல்ல, இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொப்பன மாதிரி அப்படின்னு நல்ல நிச்சயம் பண்ணி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் திரஷ்டுத்துவத்திலேயே நிற்கிறானோ, நான் பார்ப்பவன் சைத்தன்யம் சச்சிதானந்த பிரம்மம் அப்படின்னு எவன் நிற்கிறானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் 1000 பேத்த கொன்னாலும், இந்த மொத்த உலகத்தையே கொன்னாலும் கூட அவன் கொல்வதில்லை, அவன் அந்த கர்மத்தினால் பந்தப்படுவதும் இல்லை அப்படின்னு வாஸ்தவ தியாகம் இதுதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம். மோட்ச சந்நியாச யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்நியாசம்ன்றது இதுதான். கர்த்திருத்துவத்தை தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னா போக்திருத்துவம் சம்பவிக்காது. டூயர்ஷிப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ சந்நியாசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா யார் உண்மையிலேயே சன்னியாசி அப்படின்னா கர்த்திருத்துவத்தை தியாகம் பண்ணுறவன் தான் உண்மையான சன்னியாசி. அதனால தான் மோட்சம் கிடைக்கும். இனிமே எங்கேயாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசிக்கு மோட்சம்னு எங்கேயாவது சங்கரரோட வச்சனம் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கர்மகாண்டிகளுக்கு பிடிக்காது, சங்கரரை பிடிக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் சன்னியாசிகளுக்கு தான் வந்து இது கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. நிறைய பண்டிதர்களாக இருக்குது, கிரகஸ்தர்களாக இருக்கிற பண்டிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது வந்து அப்படியே என்னடாது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த சப்தத்தை சங்கரரோட இந்த சப்தத்தை என்ன பண்ணுறதுன்னு ஜீரணம் பண்ண முடியாமல் தவிப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்னியாசிகளுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன மாதிரி வேஷதாரியாக இருக்கிறவங்களுக்கு இல்லை. தாடியோ மீசையோ வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடிமி வச்சு பேரை வந்து பரமஹம்சானந்தான்னு மாற்றிக்கிட்டாலாம் சன்னியாசம்லாம் இல்லை. அப்போ சந்நியாசம் அப்படின்றது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்திருத்துவ தியாகம் தான் சந்நியாசம். அந்த கர்த்திருத்துவத்தை தியாகம் பண்ணவன் தான் சந்நியாசி, அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம், அவன்தான் பாரமார்த்திக சந்நியாசின்னு சொல்லப்படுறான். அதை அடையிறதுக்காகத்தான் இந்த சந்நியாச ஆசிரமம் எடுக்கப்படுது. அப்போ ஆசிரமத்தில் இருக்கிற சன்னியாசிகளுக்கெல்லாம் மோட்சம் அப்படின்னு இல்லை. நான் சொன்னேன்ல சர்வபூதானந்தான் என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கம்பெனியில் பெரிய போஸ்டிங்லேருந்து இதாகிட்டு வந்து என்ன பண்ண சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், கிராமர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் கிளாஸ் எடுப்பேன். அப்போ போகும்போதெல்லாம் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷம் அப்படின்னா, சாமி நம்ம எல்லாம் சன்னியாசம் எடுத்துட்டோம், நமக்கெல்லாம் மோட்சம் தான் அப்படின்னுவார். அப்போ நான் சன்னியாசம் எடுத்துட்டு மோட்சம் அப்படின்றது ஒரு தப்பான ஒரு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சாமி இந்த சந்நியாசத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் இல்லை சாமி, நம்ம விட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற விஷயங்கள் இருக்கு. வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திரம் மாற்றிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரை மாற்றிக்கிட்டாலும் சன்னியாசம் இல்லை சுவாமி அப்படின்னு. அவர் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தில் என்ன பண்ணுவார், சன்னியாசம் எடுத்துட்டோம் நமக்கெல்லாம் மோட்சம் தான் அப்படின்னுவார். நல்ல எந்தோவா இருப்பார், நல்ல எந்தோ இருக்கும் அவர்கிட்ட, உற்சாகமாக இருப்பார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தாற்பயம் என்ன, நிறைய சன்னியாசிகளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சன்னியாசம் எடுத்தாவே மோட்சம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வாஸ்தவ சந்நியாசம் இந்த 17வது ஸ்லோகத்தில் சொல்கிறது தான் வாஸ்தவ சந்நியாசம். அகங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு காரியம், அகங்காரம்னா எந்த காரியம், மூச்சு விடுறதுலேருந்து கண்ணு அமைக்கிறதுலேருந்து எந்த காரியம் காயா வாச்சா மனசா எதெல்லாம் நடக்குதோ இது எல்லாம் நான் பண்ணவில்லை, எல்லாம் திரிகுணம் மாயா பண்ணுது அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தோற்ற மாத்திரம் ஆபாசம் அப்படின்னு எவனுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கோ அவன்தான் சன்னியாசி, அவனுக்கு தான் மோட்சம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நேற்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் மெதுவாக ஒரு ஸ்டெப்பாக வந்து 37வது பேஜில் லாஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் சொல்ல ஆரம்பித்தார். ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ரியாவத்வ அபியுபகமே அப்படி ஆத்மனஹா, ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் பண்ணுதுன்னே வச்சுக்குங்களேன். யாரோ தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆத்மான்னும் போதே நமக்கு வந்து வெறும் பிரகாசம் அப்படின்றது நமக்கு தெரியறது இல்லை, வெறும் உணர்வு, வெறும் சைத்தன்யம், வெறும் கான்சியஸ்னஸ்ன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியறது இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒருவேளை ஆத்மான்ற நான் கர்த்தான்னு வச்சுக்கிட்டோம், நான் கர்த்தா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஸ்லோகத்தில் கிருஷ்ண பரமாத்மா சாட்சாத்து ஈஸ்வரன் தானே, அவரே தானே சொல்கிறார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிஷ்டானம் கர்த்தா கரணம், அதுக்கப்புறம் பஞ்ச பிராணன்கள்,
அதுக்கப்புறம் தெய்வம் ச அத்திர பஞ்சமம்னு 5 ரீசன் சொல்றார். அப்போ கர்த்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் பண்றதுக்கு இந்த 5 வேணுமே. இந்த 5 தான் கர்மம் பண்ணுது அப்படின்னும் போது நான் கர்மம் பண்ணல. அப்ப யாரோ பண்ற கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேல எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால்தான் ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்ற, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை விக்ரியாய் உடையது, கிரியை உடையது அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணாலும் கூட ஸ்வகீயா ஏவ விக்ரியா ஸ்வஸ்ய பவித்தும் அருகதி, தன்னுடைய கர்மம் தான் தனக்கு வந்து சேரும். நான் பண்ற கர்மத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேன்னு சொல்ல முடியும். ஆனா கர்மத்தெல்லாம் யாரு பண்றா அப்படின்னும் போது 5 ரீசன் சொல்லியாச்சு. நான் பண்றேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பண்ணவில்லை. அப்ப யார் பண்றா அப்படின்னு கேட்கும் போது சரீரம் காரியம் பண்ணுது. சரீரம் யாரு? நான் ஆப்ஜெக்ட் பண்றேன், என்னோட சரீரம் அப்படின்ற. என்னோட சரீரம் அப்படின்னா எனக்கு தெரியுதா? ஆமா தெரியுது. யார் பார்க்கறா? நான் பார்க்கிறேன். அப்ப பார்க்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லை. சிம்பிளான லாஜிக். இந்த மானிட்டரை நான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த மானிட்டர் நான் இல்லை. இந்த கேமராவை பார்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த கேமரா நான் இல்லை. இந்த மலையை பார்க்குறேன் நான், மலை நான் இல்லை. இந்த வீட்டை பார்க்குறேன், வீடு நான் இல்லை. அதே மாதிரி இந்த கையை பார்க்குறேன் நான் இல்லை, இந்த காலை பார்க்குறேன் நான் இல்லை, என் தலையை பார்க்குறேன் நான் இல்லை, என் சரீரத்தை கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்குறேன் நான் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரீரம் காரியம் பண்ணுது. அப்போ சரீரம் காரியம் பண்ணுது, சரீரம் பண்ணுற காரியமும் என்னோடது இல்லை. சரீரம் பண்ணுது, என்னோடது இல்லை. அதுக்கப்புறம் வாக்கு பண்ணுது, வாக்கை நான் பார்க்குறேன், வாக்கு என்னோடது இல்லை. வாக்கு வந்து இப்போ டர்ன்னு கொஞ்சம் ஏதோ இந்த த்ரோட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது போல இருக்குது. ஏதோ வாய்ஸ் வந்து சாஃப்டாக இல்லாமல் டர்ன்னு ஒரு ஸ்பீக்கர் போயிடுச்சு போல இருக்குது. ஏதோ கிழிஞ்ச மாதிரி ஒரு டர்ன்னு ஒரு ஏதோ இது கேட்குது, சாஃப்டாக இல்லாமல். அப்போ எனக்கு தெரியுதா? ஆமாம் எனக்கு தெரியுது. 2 நாளுக்கு முன்னாடி நல்ல வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது வாய்ஸில். அப்போது நான் பார்க்குறேன்ல, வாய்ஸை நான் பார்க்குறேன்ல. மனசு ரொம்ப பிரசன்னமாக இருக்குது, பார்க்குறேன்ல. ஆமாம் பார்க்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக நான் பார்க்கறதுனால இந்த சரீரம் வாக்கு மனசு இந்த 3 பண்ணுற கர்மா என்னோடது இல்லை. நான் இல்லை. நான் யாரு? இந்த 3த்தையும் பார்க்குறேன். அப்போ சரீரம் பண்ண கர்மா சரீரம் அனுபவிக்கிட்டு நான் எதுக்கு அனுபவிக்கணும்? மனசு பண்ணுற கர்மா மனசு அனுபவிக்கிட்டு நான் ஏன் அதோட அட்டாச் ஆகணும்? இந்த வாக்கு பண்ணுற கர்மா வாக்கு அனுபவிக்கட்டும். யாரோ என்னை வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க, இவரெல்லாம் ஒரு சன்னியாசியா அப்படின்னு போய் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சப்தம் யாரையும் ஹர்ட் பண்ணியிருக்கேன். அந்த சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாக்குக்கு ரிட்டர்ன் ஆகுது, வாக்கா ரிட்டர்ன் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது கடின சொன்னாலும் கெட்ட வார்த்தை சொல்லி என்னை திட்டினாலும் நான் எதுக்கு வருத்தப்படணும்? ஏன்னா வாக்குனால் செய்யப்பட்ட கர்மம் வாக்கு அனுபவிக்கட்டும், சரீரத்தினால செய்யப்பட்ட கர்மம் சரீரம் அனுபவிக்கட்டும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமாக இருக்கே, ரொம்ப இதாக இருக்கு, ஏதோ பண்ண பாவம். முன்னாடி வந்து மனசு ஏதோ கர்மா பண்ணிச்சு, தப்பா சிந்தனையெல்லாம் பண்ணிச்சு, அதோடது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நான் அந்த மனசை நான் பார்க்குறேன். ஆமாம், அது கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டு அது என்ன பண்ணும்? ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக அடங்கி போயிடும், திரும்ப நார்மல் ஆகிடும் மனசு. அப்போ மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுதே, என்னோட இது அப்படி ஆகுதே அப்படின்னு நொந்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடுது? அட்டாச்மெண்ட் வந்துடுது. ஆமாம் மனசு கொஞ்சம் கஷ்டப்படுது, ஆமாம் கஷ்டப்படுதா, ஆமாம் கஷ்டப்படுது. ஏன்? அதை எதுவுமே பண்ண முடியலையே, ஆமாம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அது பாப்பமா அதை அனுபவிச்சுட்டு இருக்கு. என்ன பண்ணணும்? நான் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கிட்டுன்னு விட்டுட்டு நான் பாரு ஃப்ரீயாக இருக்கணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, மனசு சஞ்சலமாக இருக்குது, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதோடு அட்டாச் ஆகாமல் என்ன பண்ணணும்? இருந்துட்டு போட்டோம். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். குணத்தோட பரிணாமம். பண்ண பாப்பம் வந்து எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் மனசு நல்லா நார்மலாக ஆகிடும். பிரசன்னமாக இருக்கும் போதும் இந்த பிரசன்னமாக இருக்கிறதுக்கு காரணமாக மனசு பண்ண புண்ணியம் நல்ல சந்தோஷமாக பிரசன்னமாக இருக்குது. அதுவும் நான் இல்லை, அதையும் நான் பார்க்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அனுபவிக்கப்பட்ட கர்மம், அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போகம் செய்யப்படும்னா எனக்கு சம்பந்தம் இல்லைப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரோட கர்மத்தை நான் எதுக்குங்க தலையில் தூக்கி வச்சுக்கணும்? சரீரம் பண்ண கர்மம், வாக்கு பண்ண கர்மம், மனசு பண்ண கர்மத்தை நான் எதுக்கு தலையில் தூக்கி வச்சுக்கணும்? அதனால இதுக்கும் எனக்கும் பொறுப்பே இல்லை. அப்போ யார் என்னென்ன கர்மம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க கர்மம் போய் சேரும். நான் கர்மம் பண்ணலை, நான் பார்க்கிறேன், எனக்கு வந்து சேரவே சேராது. அப்போ ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் அப்படின்னு ஒரு கர்த்தாவாக வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நான் கர்மா பண்ணலை, வாக்கு பண்ணிச்சு, மனசு பண்ணிச்சு, தேகம் பண்ணிச்சு, அதுக்கு நான் தூக்கி போட்டுக்கணும். அப்போ அதிஷ்டானம் கர்த்தா யாரு? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் கர்த்தா. ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்னது?
இந்த இந்திரியத்தோட இணைஞ்சா, தேகத்தோட இணைஞ்சா, மனசோட இணைஞ்சா அது ரிஃப்ளெக்ஷன். நான் இணையாம இருந்து பார்த்தேன் அப்படின்னா அது ரிஃப்ளெக்ஷன் இல்லை. அப்ப நான் ஒரிஜினல் நான் பார்க்கிறேன், இந்திரியத்தை பார்க்கிறேன், அப்ப நான் இல்லை. மனசை பார்க்கிறேன், புத்தியை பார்க்கிறேன், எல்லாம் நான் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் நான் இல்லை, நான் ஒரிஜினல். அதுக்கப்புறம் கர்த்தா, கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட், 14 இன்ஸ்ட்ருமெண்ட், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், 14 ஐட்டம் இருக்கு. இதுதான் கர்மம் பண்ணது, நான் பண்ணல. அப்ப தெய்வம் அத்தனை பின்னாடி யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா எல்லாம் தெய்வம் பண்றார், ஈஸ்வரன் பண்றார். அப்படின்னா நான் பண்ணல, ஈஸ்வரன் தான் பண்றார், நான் பண்ணல. மாயையோட சேர்ந்து ஈஸ்வரன் தான் பண்றார், நான் பண்ணல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணாத கர்மத்துக்கு எதுக்குங்க நான் வந்து பொறுப்பேற்றுக்கணும்? அதாவது ஆச்சாரியர் சொல்றாரு, ந அதிஷ்டானாதி நாம் கர்மாணி ஆத்ம கர்த்திருக்காணி சியு. ஆத்ம கர்த்திருக்கமா ஆகவே ஆகாது. எது? அதிஷ்டானம் முதலியவைகள்ல இருக்கக்கூடிய கர்மங்களானது, அதிஷ்டானம்னு முதலிய எல்லாத்திலையும் பண்ணக்கூடிய கர்மங்கள் எனக்கு வந்து சேராது, நான் பண்ணுவதாக ஆகாது. நகி பரஸ்ய கர்ம பரேன அக்கிருதம் ஆகந்தும் அருகதி. மற்றவங்க பண்ண கர்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேரவே சேராது. பரேன கர்மா, பரஸ்ய கர்ம, மற்றவங்க பண்ண கர்மம் பரேன அக்கிருத்தம், நான் செய்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகந்தும் ந அருகதி, வந்து சேருவது என்பது முடியாது. யாரோ ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு நான் சேலரி வாங்க முடியுமா? நான் கம்பெனியில் போய் இன்னைக்கு எனக்கு சேலரி குடியா அப்படின்னா, நீ எங்கேயா வேலை பார்த்த அப்படின்னா, இல்லை அவங்க வேலை பார்த்தாங்க. அவங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தானே சேலரி கொடுக்கணும், உனக்கு எப்படி சேலரி கொடுப்பாங்க? யார் யார் எந்தெந்த கர்மம் பண்றோமோ அவங்கவுங்களுக்கு தான் பலன் போய் சேரும் ஒழிய மற்றவர்களுக்கு பலன் போய் சேராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நான் பார்க்கிறவனுக்கு ஆத்மாக்கெல்லாம் சேலரிலாம் கொடுக்க முடியாது சாமி. ஏன்? அவன் ஒண்ணுமே பண்ணல, அவன் பார்த்துக்கிட்டு நிக்கிறான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வேடிக்கை பார்க்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி கொடுக்கலாமா? ஒரு திரஷ்டாவா இருந்து சேலரி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறவனுக்குலாம் சேலரி இல்லை, செய்யறவனுக்கு தான் சேலரி கொடுக்க முடியும். யாரு செய்யறா? அதிஷ்டானம்ன்ற தேகம் பண்ணுது, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பண்ணுது, 14 இந்திரியங்கள் பண்ணுது, பிராணன் பண்ணுது, அதுக்கப்புறம் ஈஸ்வரன் பண்ற. இதுக்கு பின்னாடி எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் யாரு? நான் பார்க்கிறவனுக்கெல்லாம் சேலரி கொடுக்க முடியாது, சும்மா பார்த்துட்டுலாம் இருக்க, எனக்கும் கொடுனா போயா அப்படின்றோம். அதே மாதிரி வந்து ஆத்மாக்கெல்லாம் ஒரு பலனும் கிடைக்காது. ஆத்மா கர்த்தாவும் இல்லை, ஆத்மா போக்தாவும் இல்லை. ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் திரஷ்டா, அறிபவன், பார்ப்பவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதாகுது. இதை எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நான் தெரியுதே சாமி, யாராவது கேட்குறாங்க, தெரியுதே நான் பண்ணுற மாதிரி தானே தெரியுது, இப்போ நான் பரமம் சார்ந்தா பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுதே. விவேகம் பத்தலை, கொஞ்சம் உத்து பார்க்குற விவேகம் இருக்கணும். அந்த உத்து பார்க்குற விவேகத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பிரசங்கியான தியானம் அப்படின்னு பேர். யோக சாஸ்திரத்தில் இதுக்கு பேர் அந்நியதா கியாத்தின்னு சொல்லக்கூடிய பிரசங்கியான தியானம்னு பேர். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்து பார்க்குற ஹேபிட் நமக்கு வர 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 எல்லாத்தையும் பார்க்குற ஹேபிட் வரும்போது தான் நான் பண்ணலை, நான் பார்க்கிறவன் அப்படின்னு ஒரு சித்தி ஆகும் போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்திருவம் இல்லாமல் போகும். ஆச்சாரியார் சொல்றார், அந்த விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், ஏன் நமக்கு அப்படி தெரியுது அப்ப நான் சொல்றார், யதா ரஜதத்துவம் ந சுக்திகாயாக. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்பியில வெள்ளிய பார்க்குறோம். சிப்பிய வெள்ளிய பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே சிப்பியில வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி இல்லவே இல்லை. அப்ப பொய்யா பார்த்த ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப்பியோடதா அப்படின்னா சிப்பியோடதெல்லாம் இல்லை சாமி. சிப்பிக்கு தெரியவே தெரியாது. நீங்க அந்த சிப்பிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எதை பாக்குறீங்க? வெள்ளிய பாக்குறீங்கன்னு அந்த சிப்பிக்கு தெரியவே தெரியாது. கைத்துக்கு தெரியவே தெரியாது. அந்த கைத்துக்கு மேல நீங்க அஜ்ஞானத்தினால ஏதோ ஒரு ஆவரணத்தினால என்ன பண்றீங்க? பாம்பு பாக்குறீங்கன்னு அந்த கைத்துக்கு தெரியவே தெரியாது. என்னை பார்த்து பயப்படுறான்னு கூட அதுக்கு தெரியவே தெரியாது. அது தேமேன்னு அந்த கயிறு அப்படியே கிடக்குது, பரபிரம்மஸ்வரூபமா அந்த கயிறு கிடக்குது, அதுக்கு ஒன்றும் தெரியாது, தேமேன்னு இருக்கு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்? அந்த கைத்துக்கு மேல பாம்பை பார்த்து ஐயோ பாம்பு, அது பிளாக் கோப்ரா, அந்த கோப்ரா, இந்த கோப்ரான்னு சொல்லி அது கடிச்சிருமோ பயந்து ஒடுங்கி அதை கொண்டு வா, இந்த தடியை கொண்டு வா, அதை அடிக்கலாம் அப்படின்னு ஊரை கூட்டி எல்லாம் பண்ணி பாம்புன்னு கடைசியில் பார்த்தா லைட்டை போட்டாலும் தெரியுது அது பாம்பு இல்லை, கயிறு. சரி, அந்த கைத்துக்கு தெரியுமா நீங்க பண்ண கூத்தெல்லாம் தெரியுமா? அதுக்கு நீங்க பண்ண ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம், பயம் எல்லாம் தெரியுமா அப்படின்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் அப்படின்னா நீங்க பார்த்த பாம்பு அந்த கயிறோடது இல்லை, நீங்க பார்த்த வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சிப்பியோடது இல்லை.
நீங்க பார்த்த ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா காணலோடது இல்லை, அந்த காணல்ல ஜலமே இல்லை. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலர்கள் யதா பால தலமலத்துவம் பாலைகி கமிதம். எப்படி வந்து சின்ன பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி முட்டாளா இருக்கும் போது சின்ன பசங்க என்ன பண்றாங்க, இந்த இந்த வானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெரஸ் மாதிரி ஒரு ரவுண்டா இருக்கு நமக்கு மேல, நம்ம அதுக்குள்ளதான் இருந்துட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு கிண்ணத்தை ஒரு பவுல வந்து கவுத்து போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சின்ன பசங்க நினைக்கிறோம். இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கு, ரவுண்டா இப்படி இருக்கு. நம்ம பிளாட்ல நிக்கிறோம், நமக்கு மேல ஒரு ரவுண்ட் இருக்கு, இப்படி அதுதான் இருக்கு. தலம் தெரியுது, அதுல நிறைய அழுக்கா தெரியுது. ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அழுக்கா இருக்கு நம்ம பாக்குறோம். ஆகாசத்துல அழுக்காச்சா என்னைக்காவது? ஆகாசம் எங்கேயாவது தலமா இருக்கா? அன்லிமிட்டா போயிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற காரணங்களால, சூரியனோட காரணங்களால வேற வேற மாதிரி தெரியுது. ஜலத்தை பார்க்குறோம், ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல கடல் ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது, சில இடத்துல ப்ளூவாக இருக்குது, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்குது. சமுத்திர ஜலம் வாஸ்தவத்தில் ஜலத்துக்கு கலர் இருக்கா? கையில் எடுத்து பார்த்தா தெரியுது, கலரே காணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கறதெல்லாம் உண்மை இல்லை சாமி. அப்போ நீங்கள் அஜ்ஞானத்தினால எதெல்லாம் பார்க்குறீங்களோ, சின்ன சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசத்தில் பார்க்குற தலமும் ஆகாசத்துல பார்க்கக்கூடிய மலமும் ஆகாசத்தோடது இல்ல. அப்ப யாரோடது? பார்வையில கோளாறு. அப்ப யாரு? அஜ்ஞானத்தோட விளைவா. ஏன் பார்க்கும்போது நல்லா தெரியுது, ஆமா இதான் மாயா அப்படின்னு நம்ம சொல்றோம். சிப்பியா தெரியாம, சிப்பி வந்து பாத்தீங்கன்னா கிளாரிடிக்குது வெள்ளி மாதிரி. கயிறா தெரியாம பாம்பா தெரியுது. உண்டாகவே இல்லை பாம்பு, ஆனா பாம்பு தெரியுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது சுவாமி. என்ன? அதுக்கு பேர் தான் மாயா. இந்த நான் அப்படின்றவன் பார்க்கிறவன்னு தெரியாம நம்ம வந்து என்ன பண்றோம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் கண்ணு தெரியுது, என் காது மூக்கு எல்லாம் தெரியுது, நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். என் கண்ணு நல்லா தெரியுது, என் மனசு ரொம்ப நல்லா இருக்கு, என் புத்தி நல்லா இருக்கு, என் தேகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்கு, நல்லா இருக்கு, வெயிட் லாஸ் எல்லாம் இப்போ நின்று போச்சு, என் முடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ரொம்ப இருந்துச்சு, இப்போ ஹேர் ஃபால் ஆகுறது இல்லை, என் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நல்லா இருந்துச்சு கண்ணு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் அடிக்குது, என்னன்னு தெரியல, செக் பண்ணணுமா என்னன்னு தெரியல, பிபி ஏதாவது இருக்குமோ. அப்போ பார்க்குறேன், கண்ணை பார்க்குறேன், மூக்கை பார்க்குறேன், காதை பார்க்குறேன், முடியை பார்க்குறேன், காலை பார்க்குறேன். கால் தான் கொஞ்சம் நெர்வ் சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குமோ, வாக்கிங் பண்ணணுமா, என்ன பண்ணணும் யோசிக்கிறேன். அப்போ இவ்வளோ விவகாரம் பண்ணும் போது இதெல்லாம் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே தானே இருக்கோம் நம்ம. அப்போ நம்ம கொஞ்சமாவது புத்தி வேணும் இல்லை, இதெல்லாத்தையும் நான் ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஆப்ஜெக்ட் பண்ணுறவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற, பார்க்குறவன் வேற, பார்க்கப்படும் வஸ்து வேற அப்படின்னு ஒரு அறிவு வேணுமா இல்லையா? அதுக்குள்ளார ஒரு சிங்க் ஆயிடும். என்னப்பா சிங்க் ஆகிறது காரணம் அப்படின்னா தஸ்ய ஹேதுர் அவித்யா. யோக சூத்திரத்தில் ஒரு சூத்திரம் சொல்லுது, இந்த நானையும் இந்த திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் ஒன்னாக்கி நடுவில் யாரோ ஒரு பேஸ்ட் போட்டு தடவி வச்சிருக்கான். இந்த ஸ்டாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சு தொட்டு ஒரு ஒட்டி வைப்பேன் தெரியுங்களா, அதில் ஏற்கனவே அதில் ஒரு கம் போட்டு வச்சுருப்பான்ல. போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்முலாம் பழைய இதெல்லாம் தேட மாட்டோம். பழைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் திட்டுவாங்க, எச்சி போடாத. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டப்பாவில் வந்து தண்ணி வச்சுருப்போம், அது தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா தடவினா போதும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே கம் இருக்குது. அந்த கம்மை வந்து பார்த்தீங்கன்னா எச்சையை தடவியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை தடவியோ அப்படி ஒட்டி வச்சிடலாம். அப்போ ஒட்டுறதுக்கு என்ன வேணும்? ஒரு பேஸ்ட் வேணுமா? ஸ்டாம்பையும் அந்த லெட்டரையும் ஒட்டுறதுக்கு ஒரு பேஸ்ட். அந்த பேஸ்ட் மாதிரி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவித்யா அப்படின்னு ஒரு மோகம் கிரியேட்டரை தான் ஒன்று மறைக்குது. சிப்பியை வந்து பார்த்தீங்கன்னா சிப்பின்றதை மறைக்கிறது தமோகுணம் மறைக்குது. அந்த தமோகுணம் மறைச்சோன ரஜோகுணம் என்ன பண்ணுது? சிப்பிக்கு மேலே ஒன்றை கிரியேட் பண்ணுது வெள்ளி. அந்த வெள்ளியை கிரியேட் பண்ணதை சத்துவகுணம் என்ன பண்ணுது? இது வெள்ளி அப்படின்னு பிரகாசிக்குது, அறிய பண்ணுது. அப்ப இந்த மூன்று குணங்கள் தான் கயிறை மறைக்கிறது அந்தகாரம் தமோகுணம். அந்த கைத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் என்ன பண்ணுது? பாம்பை கிரியேட் பண்ணுது. சத்துவகுணம் என்ன பண்ணுது? இது பாம்பு அப்படின்னு அறிகின்றது. அப்ப இந்த மூணு குணங்கள் தான் பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலேயும் ஒர்க் ஆகுது. இந்த நான் அப்படின்றதுக்கு மேல என்ன பண்ணுது? இந்த நான் அப்படின்றதுக்கு மேல தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நானை மறைச்சு இந்த தேகாதிகளை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி இந்த சூப்பர் இம்போஸ சத்தியம்னு நினைக்கிறது சத்துவகுணம் நினைக்கும். அப்ப இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யாவோட கேம் நடந்துகிட்டு இருக்கு.
அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு ததா, அது போலவே எப்படி ஆகாசம் எக்ஸாம்பிளோ, எப்படி வந்து பாத்தீங்கன்னா சிப்பி வெள்ளி எக்ஸாம்பிளோ, அதே மாதிரி அவித்யா அதிஷ்டானாதி விக்ரியாபி, நம்ம பார்க்கிறோமே தேகத்துல நடக்கிற விகாரங்கள், கிரியைகள், மனசுல நடக்கிறது, அந்த வாக்குல நடக்கிறது, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்குது? அதிஷ்டானாதி 5 காரணம் சொன்னமே, இவைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரியைகளும் கூட தேசாம் ஏவ இதி, அவைகள்லாம் என்னோடது இல்ல, அவைகள்லாம் அவைகளோடது. தேகம் பண்ணிச்சு, தேகம் அனுபவிக்கிட்டோம். ஐயோ தலைவலிக்குது, ஆமா பண்ண பார்ப்போம், ஏதோ ஒரு பண்ணு பார்ப்போம், அது வந்து பார்த்தீங்கன்னா தேகம் அனுபவிச்சுட்டு இருக்கு. உனக்கு வந்து பேமெண்ட் வாங்கணும்ல, யார் பண்ணாங்களோ அவங்க தான் பேமெண்ட் வாங்கணும். இப்போ இனிமே நம்ம என்ன பண்ணணும்? எது வந்தாலும் என்ன பண்ணணும்? நான் பண்ணலை, நான் பண்ணலை, நான் பண்ணலை, நான் பண்ணலைன்னு எனக்கு இல்லை, எனக்கு இல்லை. தேகத்துக்கு வலிக்குதா? ஆமாம் வலிக்குது. யாருக்கு? தேகத்துக்கு வலிக்குது. தலை வலிக்குதா? ஆமாம் தலைவேதனையா இருக்கு. தலைவேதனை இருக்குன்னா என்ன அர்த்தம்? தலைக்கு வேதனைனா தலை பண்ணிச்சு, தலை ஏதோ கர்மா பண்ணிருக்கு, தலைக்கு வேதனையா இருக்கு, சரீரத்துக்கு வேதனையா இருக்கு. அப்ப நான் அந்த வேதனையை நான் பார்க்கிறேன், வேதனையை நான் பார்க்கிறேன். என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சஞ்சலமா இருக்கு, யாரோ திட்டாங்க என்ன, ஒரே அவமானமா இருக்கு, எனக்கு ஒரே சங்கடமா இருக்கு. ஆமா அனுபவி, நல்லா அனுபவி. இதை வந்து சொல்லி பாருங்க. உங்க மெதுவாக வித்ரா பண்ணிக்கங்க. எல்லாத்துல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்ரா பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதது அனுபவிக்கட்டும், எனக்கு என்ன அப்படின்னு ஒரு உதாசீன பாவம் வர ஆரம்பிச்சேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, உதாசீனவதாசீனக. குணாதீதன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குணங்களை கடந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வான சஜ்ஜத்தை 3:28 சொல்லுது. ஞானி புருஷன் என்ன பண்ணுவான்? எந்த குணங்கள்ல இயங்கிட்டு இருக்கு. சத்துவகுணம் போனா பிரசன்னமா இருக்கும், ரஜோகுணம் போனா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்காலிக்கா இருக்கும், தமோ குணம் போனா மூடத்தன்மை வரும். எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை, நான் பாட்டுக்கு உதாசீனா இருக்கிறது. இது சரீரம் என்னோடது இல்லை, இந்த உலகம் என்னோடது இல்லை, சரீரம் என்னோடது இல்லை, இதெல்லாம் பார்க்கப்படுகின்றவைகள் அப்படின்னு அவைகளோடது, என்னோடது இல்லை. அவைகளோடது. யார் கர்மம் பண்றானோ அவன் அனுபவிக்கட்டும், எனக்கு என்ன. பரமஹம்சானந்தா கர்மம் பண்ணானோ அவன் அனுபவிக்கட்டும், எனக்கும் பரமஹம்சானந்தாக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஒட்டு உறவு கொஞ்சம் கூட இல்லை. சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கான் என் மேல, வந்து ஸ்கிரீன் மாதிரி இருக்கிற என் மேல இந்த பரமஹம்சானந்தான்ற சரீரம் கேரக்டர் வந்து என்ன இருக்கு, மேல சுமத்தப்பட்டிருக்கு. இதை பிரிச்சு பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உபாயம். அப்போ இவைகள் எல்லாம், கர்மங்கள் எல்லாம் இந்த அதிஷ்டான முதலிய சரீரம் முதலியவைகளோடது, என்னோடது இல்லை. நேத்து பாடம் இது வரைக்கும் வந்தாச்சு. தஸ்மாத் இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்குது. ஆகையினால் யுக்தம் உக்தம், ஆகையினால் இப்ப இது வரைக்கும் சொல்லப்பட்டது அப்படியே மனசுல கொண்டு வாங்க. ஆகையினால் உக்தம் யுக்தம், சொல்லப்பட்டது பொருத்தமானது. அப்போ என்ன சொன்னாரு? அகங்கிருதத்துவ புத்தி லேப அபாவாத். இப்ப நம்ம ஸ்லோகத்துல என்ன இருக்கு? நாகங்கிருதோ பாவகன்னு பார்த்தோம்ல. எவனுக்கு நான் செய்யவில்லைன்ற பாவம் இருக்கோ அதுதான் இங்க சொல்றார். அகங்கிருதத்துவ, நான் செய்கின்றேன் என்ற தன்மை, உள்ளுக்குள்ளார நான் செய்கிறேன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த தன்மைக்கு பேர் தான் அகங்காரம்னு பேரு. அந்த அகங்காரத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா புத்தி லேப அபாவாத். அந்த அகங்காரத்தன்மை புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாத காரணத்தினால இல்லை, அந்த இல்லாத காரணத்தினால வித்வான்னா ஞானி புருஷன். ஞானினா எங்கேயோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமாலயாஸில் எங்கேயாவது இருப்பாங்களான்னு நினைக்காதீங்க. ஞானிக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் போதும், நீங்கள் தான் பண்ணணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறது யார் பண்ண வேண்டியிருக்கு? ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே அம்மா எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் முடிச்சு வைப்பார்னு சொல்லுவாங்க. நான் இப்போ வார்த்தையிலேருந்து எனக்கு அந்த வீட்டில் சொல்கிற வார்த்தைகள்லாம் தெரியல, ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போவாங்க பாட்டிங்க. நம்ம வீட்டில் அம்மா ஈஸ்வரன் பார்த்துப்பார் அப்படின்வாங்க. அந்த வார்த்தை வந்து சாதாரணமாக இருக்கும். ஈஸ்வரன் பார்த்துப்பார், ஈஸ்வரன் முடிச்சு வைப்பார், ஈஸ்வரன் பார்த்துப்பார் அப்படின்னு. ஒரு பக்தனா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பார்த்துப்பார், அவர் பண்ணுறார், அவரோட பிளே என்ன இருக்கோ அது நடக்கட்டுமே, அவரோட கேம் நடந்துகிட்டு இருக்கு, லீலா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விஸ்ராந்தியா இருப்பாங்க. அதோட அடுத்த ஸ்டெப்பு போனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கவே இல்லை, எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபாசம் சலாபாசம். அப்போ ஒரு வித்வான் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா நம்ம தான்
நம்ம தான் புரிஞ்சு 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 நம்ம பார்க்குற நம்ம பண்ற கர்மங்கள் நம்ம பண்ற எல்லாத்தையும் இந்த வேதாந்தத்தை வச்சுக்கிட்டு பார்த்து 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 ஒதுங்கிட்டே இருக்கிறது. இது ஒரு வித்வான் அப்படின்ற ஞானி புருஷன் என்ன பண்றான், என்னன்னா இந்த அபிமானம் அவன்கிட்ட இல்லாத காரணத்தினால நகந்தி ந நிபத்தியதே இதி, அவன் பாத்தீங்கன்னா யாரையும் கொல்வதும் இல்லை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொல்லும் செயலோட பலனை அனுபவிப்பதும் இல்லை, பந்தப்படுவதும் இல்லை. அவன் கர்த்தா இல்லை, அதனால பாத்தீங்கன்னா அவன் போக்தாவாகவும் ஆவதில்லை அப்படின்னு ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாரோ அது ரொம்பவும் பொருத்தமானது. சரி, இது எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போயிட்டு இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம்ல. இந்த அத்தியாயம் என்னது, எல்லாத்தையும் உபசம்ஹாரம் பண்ற அத்தியாயம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு பின்னாடியும் முன்னாடி ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு. நிறைய ஸ்லோகங்களை பாத்தீங்கன்னா கொண்டு கூட்டி இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கோட மூலம் எங்க அப்படின்னா 2:19, 2:20, 2:21 3 ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது ஆச்சாரியர் நினைவு கொள்றார். நாயம் ஹந்தி ந ஹன்யதே. 2:19 பாத்தீங்கன்னா சொல்லுது, யயே நம் வேத்தி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. எவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா ஹந்தாரம் அப்படின்னா கொல்பவனாக நினைக்கின்றானோ, நான் பண்றேன் கொல்றவனா என்ன அர்த்தம், கர்த்திருவத்தை சொல்றான். நான் படிச்சு கொடுக்குறேன் நான் ஆச்சாரியார் அப்படின்னு எனக்கு ஒரு அகங்காரம் வந்துச்சுனாலோ, இல்ல பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்குறேன், நீங்கெல்லாம் என்கிட்ட பாடம் படிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை நான் பாத்தீங்கன்னா டீச் பண்றவராகவும், இந்த விதமா யாராவது நான் கொல்பவன் என்னால் கொல்லப்படுபவன் ஆப்போசிட்ல இருக்கிறவன், அதே மாதிரி ஒருத்தன் நினைக்கிறான் ஐயோ நான் செத்தேன் அப்படின்றான், என்ன அவன் கொன்றுவான் நான் செத்தேன் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். அப்போ அது மாதிரி தன்னை பாத்தீங்கன்னா நினைச்சாலோ, நான் கொல்பவன் என்று நினைச்சாலோ, இல்லை நான் கொல்லப்படுபவன் என்று இன்னொருத்தன் நினைச்சாலோ, நான் கர்த்தான்னு நினைச்சாலோ, நான் போக்தா அனுபவிப்பவன் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சாலோ, இந்த 2 பேரும் உபௌ தௌ ந விஜானீதஹ, இந்த 2 பேரும் முட்டாள்கள், மூர்க்கர்கள், அறியவில்லை, யதார்த்தத்தை அறியவில்லை. அப்ப யாரு அப்படின்னா ந அயம் ஆத்மா ஹந்தி ந ஹன்யதே. இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா யாரையும் கொல்வதும் இல்லை, கொல்விப்பதும் இல்லை. ந ஹந்தி ந ஹன்யதே, யாராலும் கொல்லப்படுவதும் இல்லை, அது யாரையும் கொல்வதும் இல்லை, கர்த்தாவும் இல்லை, அது போக்தாவும் இல்லை. அப்ப சரீரம் என்னது, சரீரம் கர்த்தா போக்தா, வாக்கு சரி கர்த்தா போக்தா, மனசுக்கு கர்த்தா போக்தா, இந்த 3த்துலையும் யாரு கர்த்தா போக்தா, 3 குணங்கள். அப்ப நான் எதையுமே பண்றதில்ல, நான் யாரு, திரஷ்டா. இது மாதிரி ஒருத்தன் பார்த்தானா அவன் சுமதின்னு பேரு, எவன் தன்னை கர்த்தா போக்தான்னு பார்க்கிறானோ அவன் துர்மதி அப்படின்னு பேர். ஆச்சாரியர் 2:19 ஸ்லோகம் சொல்லிட்டாரு. ஆச்சாரியர் சொல்றார் இதி பிரதிஜ்ஞாய. இந்த விதமா இந்த 2:19 ஆச்சாரியர் ஆத்மாவோட லட்சணத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்ணார், நான் இதை சொல்ல போறேன்னு பிரதிஜ்ஞா பண்ணி, பிரதிஜ்ஞான அர்த்தம் சங்கல்பம் பண்ணிட்டு, ந ஜாயதே 20வது ஸ்லோகம் பாருங்க. 2:20 பாத்தீங்கன்னா இருக்கு, ந ஜாயதே மிரியதே வாபி கதாசித், ந ஜாயதே மிரியதே வா கதாசித், நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः, அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः, ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. 2:20 பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப நல்லா சொல்றார். இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா எப்பவுமே பிறக்கிறதே இல்லை. யார் பிறந்தா, தேகம் பிறக்குது, தேகம் இறக்குது. ஏன், தேகம் பண்ண கர்மா, தேகம் பிறக்குது. இப்ப ஏன் பிறந்திருக்கு, ஏதோ பாப்பம், அதனால இந்த தேகம் பிறந்திருக்கு. அது பண்ண பாப்பம், அது அனுபவிக்குது, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. தேகம் பிறக்குது, நான் பிறக்கல. ஆத்மா பிறப்பதில்லை ஒருபோதும். அதே மாதிரி எது பிறந்துச்சோ அதானே இறக்கணும். யார் இறக்குறா, இது பிராரப்தம் முடிஞ்சது, யாரும் பரிகாரம் பண்ணவே முடியாது. யாராவது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரும் போயிட்டே இருக்காங்களே, எங்கேயாவது தடுக்க முடிச்சுதா? எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் போயிட்டே இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பிரியமானவங்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்த தடுக்க முடிச்சுதா? ஒரு பூனைக்குட்டியை தடுக்க முடியலங்க, என்னால காப்பாற்ற முடியல. கண்ணுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எத்தனை பூனைக்குட்டி. ஒரு முறை என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சௌமியான்னு ஒரு பூனை,
எல்லாத்துக்கும் பேர்லாம் நல்ல பேர்லாம் வைப்போம். சௌமியா, ரொம்ப சௌமியமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பூனை நல்லா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 குட்டியை போட்டுருச்சு. அந்த குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பாதுகாத்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பா பூனை வந்து என்ன பண்ணும், குழந்தை போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடும். அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு, இவன் வந்து ஆண் பூனைங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆண் பூனையாக பார்த்து குட்டிங்களாக பார்த்து அடிச்சிடும், அடித்து சாகடிச்சிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி என்னாச்சு, அது நிறைய குட்டி போட்டுச்சு. அதில் ஒரு வாட்டி குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து 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 அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பூட்டி வைப்பேன், என் பக்கத்துலேயே படுக்க வைப்பேன், எல்லாம் பண்ணேன். கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஏதோ ஒரு சின்ன இது பாத்ரூம் ஏதோ போயிட்டு காலையில் எர்லி மார்னிங் பாத்ரூம் போயிட்டு வெளில வரத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனை வந்து என்ன பண்ணிடுச்சு, அப்பா பூனை வந்து 3 குட்டிங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ரத்த கலரி ஆகிப்போச்சு. ஐயோ பாவம், என்ன பண்ண முடியும்? நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நொந்துக்கிட்டேன். நான் ஒரு பிரியமான ஒரு பூனை குட்டியை கூட என்னால் என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. நமக்கு பிரியமா இருக்கிற ஒரு அல்ப ஜீவி சின்னோண்டு குட்டி என் கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. 3 குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டி நான் தான் புதைச்சேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ப ஜீவராசியா ஜீவராசி ஒரு பூனையை காப்பாற்ற முடியல. ஒரு எறும்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் விளக்கமாறு எடுத்து கூட்டும் போது இந்த எறும்பு செத்துறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து மாட்டி அதுவே செத்து போகுது. ஐயோ செத்து போச்ச எறும்பு. அல்ப ஜீவியை கூட நம்மளால என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. என்ன காரணம் அப்படின்னா சரீரம் கருமத்தோட வருது, சரீரம் கருமம் முடிச்சோன்னே போயிடுது. அப்போ வாஸ்தவத்தில் ஆத்மா பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை. எல்லா தேகத்திலையும் இருக்கிற ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை. அந்த ஆத்மா பிறக்கிறதுல சரீரம் பிறக்குது, சரீரம் இறக்குது. ஆத்மா பிறக்கிறது இல்லை, ஆத்மா இறக்கிறது இல்லை. அதே மாதிரி நாயம் பூத்வான பவிதாவான பூயா. ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உண்டாச்சு, அதுக்கப்புறம் பின்னாடி இல்லாமல் போச்சு அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. அது உண்டாகவும் இல்லை, அது போகவும் இல்லை. ஆத்மா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மாதிரி அப்படியே இருக்கு. ஸ்க்ரீனுக்கு மேலே இருந்த கேரக்டர்லாம் ஆயிடுச்சு, வந்துச்சு போச்சு வந்துச்சு போச்சு. அந்த ஃபில்ம் முடியும் போது ஒரு பிரளயமே ஆகி மொத்த ஜகத்தும் போயிடுச்சு. ஸ்க்ரீன் எப்படி இருக்கு, ஸ்க்ரீன் அப்படியே இருக்கு. அந்த காட்சிகள்லாம் கேரக்டர்லாம் சும்மா கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை, வெறும் தோற்றம் மாத்திரம். அதில் வந்து ஹீரோ செத்து போயிட்டாரு, வில்லன் செத்து போயிட்டான், காமெடியன் செத்து போயிட்டான் அப்படின்னு, அம்மா செத்து போயிட்டாங்க, அப்பா செத்து போயிட்டாங்கன்னு சினிமாவை பார்த்தா நம்ம அழுதோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதான் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு விவேகம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அஜோ நித்தியக இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா பிறப்பில்லாதது. நான் பிறப்பில்லாதவன். இந்த தேகத்துக்கு பிறப்பு இருக்கு, நான் பிறப்பில்லாதவன். நித்தியக நான் சதா இருந்துகிட்டே இருக்கிறவன். பார்வைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுப்தத்திற்குன்னு பேரு. அதுக்கு மறைப்பு என்பது இல்லவே இல்லை. சதா பார்த்துக்கிட்டு இருக்கு, 3 காலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் நேற்று கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன், நேற்று சொப்பனத்தில் ஹரித்வார் போனேன், நேற்று நல்லா தூங்குனேன், இன்னைக்கு காலையில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ 3 காலத்திலையும் யார் இருக்கா? பார்க்கிற நான் இருக்கேன். 3 காலத்தில் இருக்க நான் ஒரே ஆளு. நானுக்கு மேலே ஸ்தூல தேகம் வந்துச்சு, போயிடுச்சு. சூக்ஷ்ம தேகம் வந்துச்சு, போயிடுச்சு. அப்புறம் காரண தேகம் ஒன்றும் தெரியலன்றது ராத்திரி தூக்கத்தில் வந்துச்சு, போயிடுச்சு. இது எல்லாம் எதுக்கு மேலே நடக்குது? நானுக்கு மேலே. இந்த நானுக்கு ஆதி இருக்கா அந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆதியும் அந்தமும் இல்லை. நான் நித்தியமானவன். அது மட்டும் இல்லை, சாஸ்வதக எப்பவும் இருக்கிறவன். சாஸ்வதம் நான். இந்த தேகம் எல்லாம் சாஸ்வதம் இல்லை, இதெல்லாம் திருஷ்யம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்க்குமிழ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் மாதிரி வந்து போயிட்டே இருக்கிறது. யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம மரணத்தை தடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா உண்மை இல்லை, இதெல்லாம் இல்யூஷன். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஆத்மா மட்டும்தான் சாஸ்வதம். அது மட்டும் இல்லை, அயம் புராணக. இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புராணம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. இந்த ரொம்ப பழசு. இந்த தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா ரொம்ப பழசு. எத்தனை கோடி தேகங்கள் இந்த ஆத்மாவுக்கு மேலே வந்துச்சுன்னு தெரியல. எத்தனை கோடி சிருஷ்டி இதுக்கு மேலே வந்துச்சுன்னு தெரியல. சொப்பனம் எத்தனை வந்துச்சுன்னு எண்ண முடியுமா? நான் பிறந்ததுலேருந்து எத்தனை சொப்பனம் பார்த்தீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவோம்? அப்புறம் சொப்பனம் கவுண்ட்லெஸ் சுவாமி. என்னோட 50 வயசில் எத்தனை சொப்பனம் பார்த்துருப்பேன் அப்படின்னா கவுண்ட்லெஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கு மேலே வெளியில் இருக்கிற சொப்பனங்கள், நம்ம வெளியில் பார்க்குற உலகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனந்த கோட்டி கிரியேஷன் வந்து போயிட்டே இருக்கு. இதில் வராத ஆள் போகாத ஆள் யாருன்னா எப்படிப்பட்ட ஆள்னால் ரொம்ப பழைய ஆள், ரொம்ப புராணம். எது? ஸ்க்ரீன் ரொம்ப பழசு. படம் தான் புதுசு. படம் புதுசு, கேரக்டர் ஆள், ஹீரோ புது ஆள், காமெடியன் புது ஆள், எல்லா கேரக்டரும் புதுசு. அவங்களும் வந்தாங்க போனாங்க. ஆனால் ஸ்க்ரீன் ரொம்ப பழசு. ஆனால் ஸ்க்ரீன் எப்படிப்பட்டது? எப்போவுமே எவர் ஃப்ரெஷ்.
எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது, ஆனா ரொம்ப பழசு. அதே மாதிரி நான், இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி சரீரங்கள் வந்து போனாலும் நான் எவர் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கேன். புராணக. அது மட்டும் இல்ல, ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே, இந்த ஷரீரத்திலேயே நான் இருக்கேன். ஷரீரத்திலேயே இருந்துகிட்டு நான் கொல்பவனும் இல்லை, நான் கொல்லப்படுவதும் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் எந்த கர்மத்தையும் நான் செய்வதும் இல்லை, கர்த்தாவும் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா போக்தாவும் இல்லை. அப்ப நான் யாரு? நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்ப்பவன் அப்படின்னு 2:20 சொல்லியிருக்கேன். இத்தியாதி ஹேத்து வச்சனேன, இந்த விதமா நிறைய ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் ஹேத்துக்கள்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லி இந்த ஆத்மாவை எப்படி பண்ணியிருக்கோம்? அவிக்கிரியத்துவம் ஆத்மனக உக்துவா, ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா கிரியை இல்லாதது, விகாரம் இல்லாதது. விக்ரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியா. கிரியா நடந்துச்சுனாவே விகாரம்னு ஒரு மாற்றம் நடக்கும். ஆத்மா வந்து விக்ரியா இல்லாதது அப்படின்னா என்ன அர்த்தம்? செயல் இல்லாதது அப்படின்னா விகாரம் இல்லாதது, மாற்றம் இல்லாதது. அப்ப என்ன அர்த்தம்? ஏக்க ரூபம். இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசம் மட்டும்தான், அறிவு மட்டும்தான் இந்த ஆத்மாவோட சொரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 2:21 வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம் கதம் சபுருஷ பார்த்த கம் காதயதி ஹந்திகம். ஒரு வார்த்தை இருக்கு, அருமையான இது. இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப கிருஷ்ண பரமாத்மா என்னெல்லாம் ஸ்லோகம் கீதால சொன்னாரோ இதை எல்லாத்தையும் மனசுல ஓட விட்டு அவிநாசினம் வேத, எவன் இந்த ஆத்மாவை அவிநாசி அப்படின்னு அறிகின்றாரோ. அவிநாசின்னு ஒரு கோயில் இருக்குல்ல, அருமையான கோயில், போயிருக்கீங்களா? ரொம்ப அருமையான கோயில். எப்பாவது ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூர் போறீங்க அப்படின்னா அவிநாசின்னு நின்று போயிட்டு இருப்பீங்க, உள்ள போயிட்டு போவாங்க. ரொம்ப விசேஷமான கோயில் அது. சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான சிவபெருமான் அவிநாசி. ஐயோ சூப்பராச்சே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர், நல்ல ஊர் அது. நான் வந்து ஒர்க் பண்ணும்போது, கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவிநாசிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ரொம்ப அருமையான ஊர், மக்கள்லாம் ரொம்ப நல்ல மக்கள். கோயில் என்ன அருமையான கோயில் தெரியுங்களா? ஐயோ விடவே மனசு வராது. அவிநாசி. அவிநாசி வேத அவிநாசினம். எந்த ஒருவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவை நாசமில்லாதது என்று அறிகின்றானோ, வேத அறிகின்றானோ, அது மட்டும் இல்ல நித்தியம், இந்த ஆத்மா வந்து நித்தியமானது. ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் வச்சுங்க, ஸ்கிரீன் பாட்டுக்கு இருக்கு, அதுக்கு மேல கேரக்டரும் வருது, ஃபில்மும் வருது, ஃபில்மும் வந்து போகுது. ஃபில்ம்லாம் என்னது அர்த்தம்? ஒரு கிரியேஷனே. அதுக்கப்புறம் கேரக்டர்லாம் நம்மள மாதிரி கேரக்டர்ஸ், ஆயிரக்கணக்கான கேரக்டர் வருது போகுது. ஸ்கிரீன் அப்படியே இருக்கு, ஸ்கிரீன் நித்தியம். ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய காட்சிகள் எல்லாம் பொய், சொப்பனம் எல்லாம் பொய், சொப்பனத்துல வர கேரக்டர் எல்லாம் பொய், ஆனா சொப்பன திரஷ்டா சத்தியம். அதே மாதிரி இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நித்தியமானது, நான் அப்படின்றது சதா நான் அப்படியே ஏக ரூபத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஏனம் ஏனம் அஜம் அவ்யயம் வேத, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை பிறப்பில்லாதது அஜம் என்றும், அவ்யயம் தேய்வில்லாதது. யார் தேஞ்சு போறா? சரீரம் தேஞ்சு போகுது, வளருது, தேஞ்சு போகுது. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஆச்சு. யாருக்கு? சரீரத்துக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. இப்ப மெதுவா வெயிட் கெயின் ஆயிட்டு இருக்கு. யாருக்கு? சரீரத்துக்கு வெயிட் கெயின் ஆயிட்டு இருக்கு. அப்ப தேய்வு வளர்ச்சி எல்லாம் யாருக்கு? சரீரத்துக்கு. எனக்கு நான் ஒரே மாதிரிதான் இருக்கேன், பிறந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே நான் அப்படியே இருக்கு. அப்ப நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவ்யயம், தேய்வில்லாதது, நாசம் இல்லாதது அப்படின்னு எவன் அறிகின்றானோ, அப்ப அவிநாசி என்றும் நித்தியம் என்றும் பிறப்பில்லாதது என்றும் தேய்வு இல்லாததென்றும் எவன் அறிகின்றானோ இந்த ஆத்மாவை. அதே மாதிரி எல்லா தேகத்திலையும் இருக்கிறது எல்லா தேகம்லாம் இல்லைங்க சுவாமி. ஒரு ஸ்கிரீனுக்கு மேலதானே எல்லா காட்சிகளும். காட்சிகள் எல்லாம் என்னது? ஒரு ஸ்கிரீனுக்கு மேல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆத்மாக்கு மேலதான் இந்த எல்லா தேகங்களும் கல்பித்தம். இந்த ஆத்மா எங்க இருக்கு? ஒவ்வொரு தேகத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, தனித்தனியா தெரியுது, ஆனா இருக்கிறது ஒரே ஒரு ஆத்மா தான் அப்படின்னு எவன் அறிகின்றானோ தன்னை, அப்படி அறிகிறவன் என்ன பண்ணுவான்? கதம் ச புருஷ பார்த்த அவன் அந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா கம் காத்தயதி கம் ஹந்தி, எவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொல்விப்பான். ஆளை வச்சு அவனை அடிக்கணும் அப்படின்னு எவனாவது
ஒரு காரியத்தை பண்ண வைப்பானா? பண்ண வைக்க மாட்டான். இவனே இறங்கி பண்ணுவானா? ஒரு காரியத்தை பண்ண மாட்டான். அப்ப என்ன அர்த்தம்னா, கர்த்திருவமும் அவனுக்கு இருக்காது, காரகித்திருத்துவம் சொல்லுவான். செய்ய வைக்கிறதும் பண்ண மாட்டான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்த்திருத்துவம் இவன்ட்ட இருக்காது, போக்திருத்துவமும் இவன்ட்ட இருக்காது, யாரையும் உன்னை பண்ண வைக்கவும் மாட்டான். ஏன் அப்படின்னா சொஸ்தமா இருப்பான். இப்போ மெதுவா 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 என்ன பண்ணுவான்? எல்லா கர்மங்களையும் விட ஆரம்பிச்சிருவான். ஆச்சாரியார் சொல்றார், அதுதான் சொல்றார், இதி விதுஷா. இந்த விதமா தன்னை வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்னு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? அந்த 2:21 ரொம்ப முக்கியமானது. சன்னியாசி பயல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் சொல்லுவேன் சன்னியாசிகளை பற்றி, உங்களுக்குலாம் ரைட்ஸ் இல்லை. சன்னியாசியை திட்டணும்னு நான் சன்னியாசியாக இருக்கிறதுனால நான் தான் திட்டுறதுக்கு ரைட்ஸ் இருக்கும். யாராவது கிரகஸ்தர்களாக சன்னியாசியை திட்டினீங்கன்னா அவ்வளோதான், வாயிலே போடுவோம். நான் தான் திட்ட முடியும், ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இந்த சன்னியாசி பயல்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? எஜமானர்னு அப்படின்னு இவங்களுக்கு ஆசை இருக்கும். இவங்களுக்கு ஆசையோடு என்ன பண்ணுறது அப்படின்னா, யாரையாவது ரோட்டில் போகிறவங்க சும்மா பக்தர்களாக இருப்பாங்க, புருஷ மட்டாட்டியை கூப்பிட்டு வந்து வாங்க வாங்க நீங்கள் எஜமான நான் உட்காருங்க அப்படின்னு ஹோமத்தில் உட்கார வச்சு, நீங்கள் தான் அவங்களுக்கு தெரியாது ஏதோ சுவாமி வர சொன்னாருன்னு வந்திருப்பாங்க. வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமத்தில் உட்கார வச்சு சங்கல்பம் பண்ண வச்சுருவாங்க. கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா ஹோமம் பண்ணக்கூடாது, அக்னி காரியம் பண்ணுவேன். நீதாயா பண்ணுற? அவங்க சும்மா கவனக்கர்த்தான்னு பேர், அவங்க பேர். அவங்கள வந்து சும்மா உட்கார வச்சு, அவங்க மனசில் சங்கல்பம் வரல. யார் மனசில் சங்கல்பம் வந்துச்சு? இந்த சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் வந்திருக்கு, இந்த ஹோமம் பண்ணணும், இந்த யாகம் பண்ணணும் அப்படின்னு. இந்த சன்னியாசிக்கு வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிறாராம் இவர். எப்படி? யாராவது கேட்பாங்களே அப்படின்னு வேற ஒரு பதிப்பத்தினியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சங்கல்பம் பண்ண வைக்கிறது. நான் இது மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரயித்தான்னு பேர். டைரக்டா நீங்க பண்ணினீங்கன்னா கர்த்தா, நான் ஒருத்தரை வச்சு பண்ணினேன் அப்படின்னா காரயித்தான்னு பேரு. செய்பவன் செய்விப்பவன். அப்போ வந்து கொலை பண்ணுறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டா, இல்லை பணம் கொடுத்து கொலை பண்ண வைக்கிறவனுக்கு மெயின் கர்த்தாவா அப்படின்னா ஜட்ஜி என்ன சொல்லுவார்? கொலை பண்ணுறவன் சும்மா கூலிக்காக கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. யார் பின்னாடி இருந்து மாஸ்டர் மைண்டோ அவன்தான் மெயினான ஆள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவுன கர்த்தா வாஸ்தவம் இல்லை, முக்கிய கர்த்தா தான். நிறைய சன்னியாசிகளுக்கு தெரியறதே இல்லை. இவங்க மனசுல வர கல்பனைகள் எல்லாத்தையும் ஆசைகளை எல்லாத்தையும் இன்னொருத்தரை வச்சு பண்ணுவாங்க. நான் எதையும் பண்றதில்ல, அவங்க பண்ணாங்கன்னு. அவங்க பண்ணாங்க, அவங்கள பண்ண வச்சதே நீ தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ஞானி புருஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த உலகத்துல அவனுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. இந்த உலகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொப்பன மாதிரி. அதனால அந்த வித்வான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, யாரை கொல்வான் யாரை கொல்விப்பான். யாரை கொல்வான கொல்ற கிரியாவை எடுக்காதீங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரியாவையும் தானும் செய்ய மாட்டான், எந்த ஒரு கிரியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வைக்கவும் மாட்டான் மற்றவங்களை வச்சு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஆச்சாரியர் சொல்றாரு, இதி விதுஷா. இந்த விதமா ஆத்மாவை எவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் திரஷ்டா மாத்திரம் அப்படின்னு அறிகிறானோ, இது எல்லாம் திருஷ்யம் சொப்பன மாதிரி பொய்யானதுன்னு அறிகின்றானோ, அப்படிப்பட்ட வித்வான் தன்னை கர்த்தா போக்தா என்று இருக்கிற எல்லாத்தையும் ஞானத்தினால நாசம் செய்தவனோ, அப்படிப்பட்ட கர்த்தா வித்வான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம அதிகார நிவர்த்திம். அப்படிப்பட்டவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு ஞானம் ஒருத்தனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு பேசாம குவைட்டா ரமண பகவான் மாதிரி எங்கேயாவது உட்கார்ந்து அகம்னு சுவார்த்த தியானத்துல இருக்கணும். சுவார்த்த சம்யமம் சொல்லணும். ஆத்ம தியானத்திலேயே இருந்து நிஷ்டையை சம்பாதிக்க வேண்டியது. அப்போ வந்து மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல சாலிடா நான் செய்யவில்லை அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரணும். நல்ல சாலிடா வர வரைக்கும் என்ன பண்ணுங்க? நித்திய கர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமியமா பண்ணிக்கிட்டு சுவாத்தியாயத்தை திரும்ப 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 என்ன மாதிரி ஒரு நிவர்த்தியா யார் சொல்றாங்களோ அவங்க அந்த குருநாதர்கிட்ட பாடம் கேட்டுக்கிட்டே இருங்க. நிவர்த்தியாவே சொல்லணும். ஒன்றும் இல்லை, இது பொய், நான் கர்த்தா இல்லை, நான் திரஷ்டா, நான் கர்த்தா இல்லை, இது சொப்பனம். இது போய் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார மெதுவாக ஸ்பார்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஸ்பார்க் ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மனநம் டெய்லி நான் இப்போ 3 கிளாஸ் பண்ணுறேனே, இந்த 3 கிளாஸை ஏன் இவ்வளோ சிரத்தையோட பண்ணுறேன்னு தெரியுங்களா? இதோட இருக்க வீரியம் எனக்கு தெரியும். இந்த 3 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டூடெண்ட் யார் தெரியுங்களா உங்களுக்கு? முதல் ஸ்டூடெண்ட் யாருன்னா நான் தான்.
நீங்களாம் இல்லை. நீங்களாம் வந்து உங்களுக்காக பாடம் எடுக்கிறேன்னு நினைச்சிங்களா நீங்க? எனக்காக நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரோதா வந்து பார்த்தீங்கன்னா நான் தான். இந்த 3 கிளாஸும் திரும்ப 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 சங்கர பாஷ்யத்தையும் கீதா வச்சனத்தையும் ஒவ்வொன்றா உள்ள போக 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 இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். நீங்க நிக்கிறது, நடக்கிறது, போறது, வர்றது எல்லாத்துக்குள்ளாரையும் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே ஒரு தாட் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நடக்குது, நான் இல்லை அப்படின்னு ஒரு விலகி இருக்கிற ஒரு சாமர்த்தியம் உங்களோட சின்ன சின்ன ஆக்ஷன்ல, எமைக்கிறதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, உட்கார்றதுல இருந்து, நிக்கிறதுல இருந்து, காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல போய் குளிக்க ஸ்நானம் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவம் வர ஆரம்பிச்சு. காலையில பிரஷ் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்களுக்குள்ளார இந்த பாவம் உள்ளுக்குள்ளார மெதுவா உள்ள வர ஆரம்பிச்சிடும். நீங்க என்ன பண்ணணும்? அலோவ் பண்ணணும். மெதுவா அடாப்ட் பண்ணணும். இந்த ஞானத்தை அடாப்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே வர ஒரு சாமர்த்தியம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி சாமர்த்தியம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்த உலகம் வெறும் திருஷ்ய மாத்திரம். இது எல்லாம் என்னது? வெறும் திருஷ்யம். ஸ்வார்த்த சம்யமாத் ஒரு அருமையான சூத்திரம் அது. புருஷஜானம். அந்த ஸ்வார்த்த சம்யமாத் புருஷஜானம்னு யோக சூத்திரத்துல சொல்றார். அதுக்கு முன்னாடி என்ன தெரியுங்களா? இந்த திரஷ்டாவும் திருஷ்யமும் அத்தியந்த அசங்கீரணயோகோ. என்ன ஸ்லோகம் அது? சத்வ என்ன நம்பர் அது? ஆமா, 36 யோக சூத்திரம் 3:36 போட்டுங்க. 3:36 யோக சூத்திரம் போட்டுங்க. அத சொல்லுது, சத்வ புருஷயோர் அத்தியந்த அசங்கீரண யோகம். உங்களுக்குள்ளார வரணும். 100% வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவா இருக்கிற நானும், திருஷ்யமா இருக்கக்கூடிய அந்த புத்தியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் திருஷ்யம். இந்த புத்தின்ற அந்த இது எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடிய இந்த புத்தியிலிருந்து நமக்கு எல்லாம் தெரியுது. இது திருஷ்யம். இந்த எல்லா திருஷ்யங்களும் நான் அப்படின்ற திரஷ்டாவும் அத்தியந்த அசங்கீரணம். ஒன்னு சேரவே சேராது, ஒன்னு கூடவே கூடாது. எண்ணெயும் தண்ணியும் மாதிரி ஒன்னு சேரவே சேராது. ஒன்னோட ஒன்னு பாலும் தண்ணியும் மாதிரி கலக்காது. எண்ணெயும் தண்ணியும் 100% வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா தான் திருஷ்யம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் இது வந்து பாத்தீங்கன்னா சேராது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சேர்ந்த மாதிரி நினைக்கிறோம்ல, சிங்காய். அந்த சிங்க் ஆகும் போதுதான் எது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யய அவிசேஷக போகா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் இந்த ரெண்டுத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்றோமோ அதுக்கு பேர் தான் போகம். மனசு டிப்ரெஷனா இருக்கு, ஆமா இருக்கு, இருந்துட்டு போட்டோம், திருஷ்யம். நான் அதோட சேர்ந்தேன் அப்படின்னா என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ என் மனசு சரியில்லைன்றோம். தலை வலிக்குது, ஆமா தலைக்கு தலை வலிக்குது, தலைக்கு தான் தலைன்னு இருந்தால் வலிக்க தான் செய்யும் அப்படின்னு விட்டு நான் பார்க்குறவன் அப்படின்னு இல்லாம தலைவலியோடு நீங்க சிங்க் ஆகும்போது, ஐயோ என் தலை வலிக்குதுச்சு, ரொம்ப வேதனையா இருக்குச்சு, எனக்கு தலை வலிக்குதுச்சு அப்படின்னு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அனீசியா இருக்குச்சு, மனசு டிப்ரெஷனா இருக்குச்சு, ஏன் இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு ஒரே புலம்பல் ஆனந்தாவா ஆயிடுறோம் எல்லாரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்க் ஆகிட்டே இருக்கும். திரஷ்டாவும் திருஷ்யம் சேராது. ஆனா சேராததை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் போகம் அப்படின்னு பேர். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவான்? பரார்த்தத்துவாது. இந்த மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு? சதா காலமும் நமக்கு ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. தேகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? மனசு இந்த லோகம் எல்லாம் நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் மோகத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சிங்க் ஆகும் போதெல்லாம் எனக்கு எல்லாம் பண்ணுது அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வேற அப்படின்னு திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் வேறன்னு பார்த்து அதுல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி இது வேறன்னு ஒருத்தன் நல்லா பிரிச்சு இது அனாத்மா அப்படின்னு ஒருத்தன் பிரிச்சு அறிஞ்சுக்கிட்டானோ இது வந்து எப்படி நடக்கும்? மனனத்தினால நடக்கும். அதுக்காக தான் இவ்வளவு பிரயத்தனம் உங்களுக்கு நான் பண்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் இது வேற நான் வேற. என்ன பேரு இதுக்கு? பேரு தியானத்துக்கு பேரு பிரசங்கியான தியானம். இன்னொரு மெத்தட் வேதாந்தத்துல இதுக்கு என்ன பேரு? நேத்தி. என்ன விவேகம் இது? திரஷ்டா திருஷ்ய விவேகம். 13:2 சொன்னது இதான் ஞானம். இந்த ஞான அபியாசத்தை பண்ண ஒருத்தருக்கு நல்ல ஸ்திர புத்தி மனனத்தோட எண்டல வந்துடுச்சு அப்படின்னா மனனம் பண்ணணும். ஸ்தூணா நிகனன நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லுவோம். என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்ல ஒரு குழியை தோண்டி
ஒரு போல் ஒரு நல்ல ஸ்தம்பத்தை நட்டு அதை ஆட்டி பார்த்து கல்லை போட்டு இடின்னு இடிச்சு திரும்ப ஆட்டி பார்த்து திரும்ப கல்லை போட்டு இடிச்சு ஆட்டி பார்த்து திரும்ப கல்லை போட்டு இடிச்சு அந்த ஸ்தம்பம் வந்து பார்த்தீங்கன்னா தூண் வந்து ஆடாம ஸ்திரம் ஆகிற வரைக்கும் இதை பண்ணணும். அப்ப மனநத்தோட பிரதானமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது திரஷ்டா, நான் திரஷ்டா, இது திருஷ்யம்ன்றதுல மனசு நல்லா சாலிட் ஆகுதான்னு பார்க்கணும். வேதனை வரும்போதெல்லாம் பார்க்கணும், நான் ஏதாவது சஞ்சலப்படுதா மனசு. அப்பமானம் வரும்போதெல்லாம் பார்க்கணும், சஞ்சலப்படுதா மனசு, இல்லை குணாதீத்தனை நான் ஆயிட்டேனா, இந்த குணங்கள் பண்ற காரியங்கள் எல்லாத்தையும் நான் சிங்க் ஆகிறேனா இல்லையா, எனக்கு ஏதாவது பெயின் உள்ள வருதா இல்லை, உள்ளேயே பார்க்கணும், வெளியில பார்க்கக்கூடாது. நான் ஏதாவது எனக்கு டே டு லைஃப்ல இருக்கிற எல்லா இந்த சரீரத்துல வெளியில நடக்கிறது எல்லாத்துலயும் நான் சிங்க் ஆகிறேனா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்திரமா இந்த இது வேற நான் வேறன்னு உங்களுக்கு வருதோ அவனுக்கு பேரு வித்வான் அப்படின்னு பேரு. அப்ப அவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த லோக்கத்துல அவனுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், புருஷ ஞானம் எப்படி உண்டாகும், ஆத்ம ஞானம் அப்படின்னா அகண்ட போதம் உண்டாகணும். அப்படின்னா எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஸ்வார்த்த சம்யமம் அப்படின்னா தான் தன்னையே பார்க்க ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் ஆப்ஜெக்டை பார்த்து நான் வேணாம், இது வேறன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது நல்லா ஸ்திரமானதுக்கு பிறகு ஆப்ஜெக்டை பார்க்கறத விட்டுட்டு சப்ஜெக்டையா நானே என்னையே பார்க்கிற ஆத்ம தியானம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஆச்சாரியா சொல்றாரு, அப்படிப்பட்ட வித்வானுக்கு கர்ம அதிகார நிவர்த்தி, எல்லா கர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீக்கக்கூடியது, எல்லாத்தையும் விடு. அப்ப பரிபூர்ண வித்வத் சந்நியாசம் அப்படின்னு இதுக்கு என்ன பேரு, வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேரு. அந்த வித்வத் சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு ரமண பகவான் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஏகாந்தமா இருந்துகிட்டு பேசாம ஆத்ம நிஷ்டையை அடைய வேண்டும். இதான் சொல்லியிருக்கு. இது மாதிரி சாஸ்திர ஆதவ், சாஸ்திரத்தோட 2வது சாப்டர்ல, பகவத்கீதையில 2வது சாப்டர், இந்த சாஸ்திரம் கீதா சாஸ்திரம், இதோட ஆதியில வந்து பாத்தீங்கன்னா சங்கேபதக உத்துவா, ரொம்ப சுருக்கமா 2:21 வந்து பாத்தீங்கன்னா அவன் யாரை கொல்வான், யாரை கொல்விப்பான், அவன் எப்படி கர்த்தாவா இருப்பான், காரயித்தாவா இருப்பான், அப்படின்னு எந்த கர்மத்தையும் அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா சொன்னது. அதை வந்து பாத்தீங்கன்னா மத்தியே பிரசாரித்தம், அது வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ அங்கெல்லாம் ஆச்சாரியார் என்ன பண்ணார், 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் எல்லா இடத்துலயும் அங்க என்ன பண்ணார், அந்த ஞானியோட லட்சணங்கள் எல்லாத்தையும் அங்கங்க சொல்லிக்கிட்டே வந்தார். அவன் எதையும் பண்ண மாட்டான்ப்பா அப்படின்னு 5வது அத்தியாயத்துல ரொம்ப நிறைய சொன்னார். அதுக்கப்புறம் 13வது அத்தியாயத்திலையும் 14வது அத்தியாயத்திலையும் குணாதீத்தனை பத்திலாம் நிறைய விஷயங்களை சொன்னார். எல்லாத்தையும் அங்கங்க பிரசாரித்தம் அப்படின்னா நல்லா விரிச்சு அங்கங்க ஸ்டார்ட் பண்ணது 2வது அத்தியாயம், அதை மெதுவா விரிச்சு இந்த 17 அத்தியாயங்கள்லயும் சொல்லி தத்திர பிரசங்கம் கிருத்துவா, பகவானே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரசங்கத்தை அவரே எடுத்து வச்சு உண்டு பண்ணி கிருத்வா எல்லாத்தையும் சொல்லி இக உபசம்ஹரதி. இந்த 18வது சாப்டர்ல இந்த ஸ்லோகத்துல இந்த கர்த்திருவத்தை பத்தின எல்லா விஷயங்களையும் உபசம்ஹாரம் பண்றார், எண்டு காடு போடுறார், முடிச்சு வைக்கின்றார். எப்படி சாஸ்திரார்த்த பிண்டீகரணாய, சாஸ்திரார்த்தம் அப்படின்னா கர்த்திருவத்தை பத்தியும் போக்திருத்துவத்தை பத்தியும் நமக்கு இருக்கிற மோகங்கள் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 1வது ஸ்லோகத்துல இருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் தியாக சப்தத்துல ஆரம்பிச்சு சந்நியாசம் தியாகத்துல ஆரம்பிச்சு எதை தியாகம் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் 1 to 17 ஒரு பிரகரணமாவே எடுத்துக்கலாம். 1 to 18வது அத்தியாயத்துல 1 to 17 என்ன தியாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்திருவ தியாகம். இதான் சந்நியாசம். யாராவது கேட்பாங்க சந்நியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்திருவத்தை தியாகம் பண்றதுதான் சந்நியாசம். அதனாலதான் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு எல்லாத்தையும். மாவு எப்படி இருக்கும், நம்ம ஆட்டா சப்பாத்திக்கு மாவு வைக்கிறோம், தூளா இருக்கா, காத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேனை போட்டீங்கன்னா பறக்கும். அப்படி இருக்கிறத தண்ணி ஊத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிண்டம் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும், என்ன காத்தடிச்சாலும் இதாகாது. அதே மாதிரி இந்த அத்தியாயத்துல என்ன பண்ணார், 17 அத்தியாயங்கள்லையும் அங்கங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த 1 to 17 என்ன பண்ணார் ஆச்சாரியார் கூட்டி பிண்டி கரணம் பண்ணி, பிண்டி கரணம்னா டோஸ் ஆக்கிட்டார், எல்லாத்தையும் ஒன்னாக்கி பிண்டம் ஆக்கிட்டார். ஆக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த 17வது ஸ்லோகம் எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறது.
அதனால்தான் அவன் சொல்றாரு வித்வான் நகந்தி ந நிபத்யதே இதி. இந்த விதமா அறிகின்ற வித்வான் ஞானி புருஷன் அவன் யாரையும் கொல்வதுமில்லை, யாராலும் பாத்தீங்கன்னா அந்த கர்மங்களால் பந்தப்படுவதும் இல்லை, அவன் கர்த்தாவும் இல்லை, அந்த கர்மத்தோட பலனை அனுபவிப்பவனும் அதனால் பந்தப்படுபவனும் இல்லை அப்படின்னு 17வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ எஃபர்ட் எடுத்தேன் அப்படின்னு? ஏன் இத்தனை நாள் எடுக்கணும், ஒரே 2 நாளில் முடிச்சுட்டு போக வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன், ஜட்ஜ்மெண்ட். அப்போ ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கெல்லாம் கர்த்திருவம் கர்மத்தெல்லாம் பற்றி இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த ஸ்லோகத்தில் கம்ப்ளீட் பண்ணி ஆச்சாரியர் சொல்லி முடிச்சாச்சு. ஏவம் சதி, இந்த விதமாக இருக்கிற நிலையில தேகபிருத்வ அபிமானி அனுப்பப்பத்தவ் அவித்யாகிருத அசேஷ கர்ம சந்நியாச உபபத்தே. ஆச்சாரியர் ரொம்ப அருமையா சொல்றார். இப்போ ஒரு ஞானம் வர ஆரம்பிக்குது, பாக்குறீங்க. க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜோர் ஞானம் எத்தது ஞானம் மதம் மம. மனசுல வச்சுக்கணும். மொத்த சாஸ்திரம் எது ஞானம்னு கீதாச்சாரியார் சொல்றார். எது ஞானம்னு யாராவது கேட்டாங்கன்னா என்னன்னா, எல்லா க்ஷேத்திரங்களும் எல்லா சரீரங்களுக்கும் பேரு க்ஷேத்திரம்னு பேரு. சரீரம் க்ஷேத்திரம், க்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம்? சரீரம். இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிறவன் யாரு? பார்க்கிறவன். க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. எல்லா சரீரங்களிலும் பார்க்கின்றவனை நானாக அறிந்து கொள். அப்ப கிருஷ்ணன் எங்க இருக்கான்? கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா எல்லா சரீரத்திலையும் பார்க்கின்ற ஆத்மாவா பார்க்கவனா இருக்கான். அந்த பார்க்கிறவனா இருக்கிறவன் கிருஷ்ணன் அப்படின்னு ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அப்ப நான்றது யாரு? பார்க்கிறவன் தான் தானே. அந்த நான் யாரு? வாஸ்தவத்துல நான் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரனும் நானும் வேற வேற இல்லை. ஈஸ்வரன் தான் என்னிடத்துல நானா இருக்கார் அப்படின்னு புரிஞ்சு அப்ப நான் எப்படிப்பட்டவன்? பார்க்கிறவன், சாட்சி. மற்றதெல்லாம் திருஷ்யம். க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரம் நான் சரீரம், க்ஷேத்திரஜன் நான் பார்க்கிறவன். இந்த ரெண்டத்தையும் பிரிச்சறிகிற ஞானம் எதுவோ அதுதான் ஞானம். அப்ப நானுக்கு பாத்தீங்கன்னா அந்த பார்க்கிறவனுக்கு சரீரம் இருக்கா? இல்ல. சரீரம் என்னது? பார்க்கப்படுகின்றது, ஆப்ஜெக்டா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேக பிருத்வ அபிமான அனுப்பப்பத்த. இந்த விதமா ஒருத்தன் பார்க்க நான் தேகம் அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம அபிமானம் வச்சிருந்தோம்ல, தேகத்தை தாங்கி தலையில தூக்கி வச்சிருந்தோம். இப்ப மெதுவா நான் பார்க்கிறவன் சிந்தனை பண்ணி ஆப்ஜெக்ட் பண்ணி சரீரத்தை ஆப்ஜெக்ட் பண்றது மட்டும் தான் சாதனை, வேற எதுவும் இல்லை. இது க்ஷேத்திரம் அப்படின்னு சதா பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இல்லைங்க, லைட்டா கிள்ளி விடுங்க, வலிக்குதா? ஆமா வலிக்குது. பொழுதுபோக்கலானா இதெல்லாம் பண்ணுவேன். நான் பண்ற சேட்டையெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக சின்ன வயசுலலாம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து, சின்ன ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் எடுத்து கட்டுவோம், இல்லை நூல் எடுத்து கட்டுவோம். கட்டினோன்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் நின்று போயிடும். அதுக்கப்புறம் அவுத்தோம் அப்படின்னா அப்படியே ஃப்ளட்டு நல்லா ஃப்ளோ ஆகும். ஆனந்தமாக இருக்குல்ல அப்படின்னுவோம். அப்போது ஒவ்வொன்றுத்தையாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது இருக்கா, கில்லுங்க நல்லா வலிக்கிற அளவுக்கு, உங்களை பார்க்குற அளவுக்கு இல்லைங்க. ஆமாம் வலிக்குதா? ஆமாம் வலிக்குது. பார்த்துக்கிட்டே இருங்களேன். வலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி ஆகிடும். கிள்ளி பாருங்க, ஃப்ரீயாக இருக்கும் போது கிள்ளி பாருங்க. நீங்களே கில்லுங்க. திடீர்னு கிள்னா ஐயோ கொசு கடிச்சா கூட நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் கிள்ளி பார்த்து மெதுவாக நல்லா கிள்ளுங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க, டியூன் பண்ணிக்கிட்டே போங்க, அதிகமாக்கிட்டே போங்க. ஆமாம் பார்க்குறேன். ஃப்ளஷ்ஷை எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்குற தன்மையில் இருந்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சா வலி இருக்காது. இதே பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஊசி குத்துன மாதிரி ஒரு கொசு இப்படி குத்துச்சுன்னா துடிச்சு போயிடும், ஐயோ கொசு அப்படின்னு. அப்போ நமக்கு பார்க்குற சாமர்த்தியம் வர ஆரம்பிக்கும் போது தேகத்தோட பெயினை கூட நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். தலைவலி வந்தா பார்த்தீங்கன்னா தலைவலியோட சிங்கானிங்கன்னா காலி. தலைவலியை பார்த்தீங்கன்னா மெதுவாக பார்க்க ஆரம்பிங்க, பசியை பார்க்க ஆரம்பிங்க, வேதனையை பார்க்க ஆரம்பிங்க, மனசுல ஏதாவது டிப்ரெஷன் வந்தா பார்க்க ஆரம்பிங்க, சந்தோஷமா இருந்தா பார்க்க ஆரம்பிங்க, எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிங்க. காலையில் சோப் போட்டு ஸ்நானம் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே ஸ்நானம் பண்ணுங்க, சிங்க் ஆகாதீங்க. இது சரீரம், நான் பார்க்குறேன், இது நான் இல்லைன்னு சோப் போடுங்க. எண்ணெய் தைக்கும் போது அது மாதிரி பண்ணுங்க, விபூதி தாரணம் பண்ணும்போது பண்ணுங்க, ஒவ்வொரு காரியம் பண்ணும்போது இது நான் இல்லை, பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. அப்போ நான் தேகம்ன்ற புத்தி என்ன ஆகிடும்? போயிடும், விலகி போயிடும்.
விலகி போயிடுச்சு அப்படின்னா தேக பிருத்வ அபிமான அனுப்பப்பத்தவ். இந்த மாதிரி ஞானத்தை உடையவனுக்கு நான் தேகதாரி, தேகத்தை தாங்கியவன் அப்படின்ற அபிமானம் என்ன ஆகும்? பொருந்தாது. இது நல்லா ஸ்திரமானவனுக்கு தேகத்துல இருக்கிற அபிமானம் போயிடும். நான் தேகம்ன்ற அபிமானம் போயிடும். நான் சொல்றேன்ல, பரமஹம்சானந்தா நான் இல்லை, எவனோ ஒருத்தன் இடியட், நான்சென்ஸ், ஒரு ஷேடோ, என்னது ஒரு கேரக்டர், சினிமாவில் தெரிகிற ஒரு நிழல் பிம்பம். இந்த பரமஹம்சானந்தா ஒண்ணுமே இல்லை, அவன் ஏதோ பிறந்தான் இறந்தான் அப்படின்னு ஒரு கேரக்டர் மாதிரி வந்தான் போனான், சொப்பனத்தில் வர மாதிரி. நான் இல்லை இது அப்படின்னு ஒரு நிச்சயம் ஒருத்தனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா தேக அபிமானம் அனுப்பப்பட்ட, தேகத்தில் இருக்கிற அபிமானம் போயிடுச்சு அப்படின்னா ஏன் போச்சு அப்படின்னா அவித்யா கிருத அசேஷ கர்ம சந்நியாச உபபத்தேஹே சந்நியாசினாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அவித்யினால தான் நாம் பண்றேன்னு நமக்கு ஒரு மோகம் வந்துச்சே. தஸ்ய ஹேத்துர் அவித்யா. நான் சொன்னேன்ல, நடுவுல பார்க்கின்ற எண்ணையும் பார்க்கப்படுகின்ற சரீரத்தையும் ஒன்னா பேஸ்ட் பண்றது யாரு? பேஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யா, மோகம், பிரிச்சு பார்க்க முடியாத மோகம். அந்த மோகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மோகத்தினால தான் நம்ம என்ன பண்றோம்? அவித்யா கிருத, அவித்யினால் செய்யப்பட்டதாக அசேஷ கர்மம். இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ கர்மங்களும் அவித்யினால் கல்பிக்கப்பட்டது, வாஸ்தவம் இல்லை. நான் பார்க்கிறவன், நானுக்கு மேல நடக்கிற எதுவுமே என்னோடது இல்லை. பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா. பிரகிருதி தான் எல்லா கர்மங்களையும் பண்ணுகிறது, குணங்கள் தான், நான் பண்ணவில்லை. ஆனா அகங்கார ஆத்மா என்ன பண்றான்? அகம் கர்த்தா அப்படின்னு நினைக்கிறவன் விமூட ஆத்மா தன்னை கர்த்தா என்று நினைக்கின்றான். வித்வான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா குணங்களில் இயங்குகின்றது, மேஜிக் போயிட்டு இருக்கு, டிராமா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் என்ன பண்றான்? விலகிக்கிறான். அப்போ இது எல்லாம் யார் பண்றான் அப்படின்னா அவித்யா கிருத அசேஷ, மிச்சமில்லாமல் அவித்யினால் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களையும் சந்நியாசம் பண்றது இந்த ஞானத்தினால்தான் உபபத்தேஹே. இந்த சந்நியாசம் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவ சந்நியாசம், சர்வகர்ம சந்நியாசம் எப்ப முடியும்? நான் பண்ணவில்லை, அவித்யா பண்ணுது, திரிகுணம் தான் பண்ணுது, நான் பார்க்கிறவன்ற ஞானத்தினாலதான். தெரிஞ்சுக்கிறது இல்லை, எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுதான் பிரதானம். அது ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு விதைய போடுறேன், பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் சொல்றேன்ல, சதா காலமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன நான் அப்பப்போ வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா சிங்காயி பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பரமஹம்சானந்தா ஒருத்தன் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான், கண்ணாடி போட்டிருக்கான், கொண்டை வச்சிருக்கான். அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீதையை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கானா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த கேரக்டரை நான் ஆப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ ஒவ்வொருத்தையா நீங்கள் ஆப்ஜெக்ட் பண்ண 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 என்ன ஆகும்னா மிச்சமில்லாமல் எல்லா கர்மங்களையும் சந்நியாசம் பண்றது அப்பதான் சம்பவிக்கும். சந்நியாசினாம் அனிஷ்டாதி திருவிதம் கர்மனக பலம் ந பவதி. அப்ப சந்நியாசிய ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்? அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திருவிதம் பலம் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். கர்மன பலம் 12வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். 12 தான் நினைக்கிறேன்னு, 12. அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா? கர்மத்தோட பலன் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்ப கர்மத்தோட பலன் கீழான பிறவி அனிஷ்டம், புண்ணியத்தோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா தேவதாதி பிறவி இஷ்டம். அதுக்கப்புறம் ரெண்டும் கலந்து புண்ணிய பாப்பம் கலந்திருந்தா மனுஷ பிறவி, ரெண்டும் மிஸ்ரிதம் அப்படின்னு பேரு. இதுதான் கர்மத்தோட பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 3 பலன்கள் இருக்கு. யாருக்கு உண்டாகும்? பவதி அத்தியாகினாம் பவதி. அத்தியாகினாம்னா யாரெல்லாம் இந்த கர்த்திருவத்தை தியாகம் பண்ணலையோ அவங்களுக்கு எல்லாம் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும், எவ்வளோ புண்ணியாத்மாவா இருந்தாலும், புண்ணியாத்மாக்கள் கம்மி யோசிச்சு பாருங்க. உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, ஏகப்பட்ட புண்ணியாத்மாக்கள் இருக்காங்க. ஐயோ, வைதிகர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை மாதிரி இருக்கவங்களாம் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ அற்புதமான ஆட்கள், சத்துவகுணம், ஒண்ணுமே விவரமே தெரியாதவங்களா இருந்திருக்காங்க. அவ்வளோ பளிச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பட்டிக்க மாதிரி இருந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும். பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா ஊரே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாத பெண்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் பரிசுத்தியா இருக்காங்க. ஆனா எல்லாத்துட்டையும் என்ன இருக்கும்? கர்த்திருவம் இருக்கும். திரஷ்டான்ற ஞானம் வராம தேகத்தோட இணைஞ்சிருப்பாங்க, புண்ணியாத்மாவா இருப்பாங்க.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் நீங்க அந்த கர்த்திருவத்தை தியாகம் பண்ணலையோ, எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் திரஷ்டான்றதுல எஸ்டாப்ளிஷ் ஆகலையோ, அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணாத வரைக்கும் எதை தியாகம் பண்ணணும்? கர்த்திருவ தியாகம். நான் கர்த்தான்றத தியாகம் பண்றது. இத பண்ணாதவங்களுக்கு 3 விதமான கர்ம பலன் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். சஞ்சிதத்துல நிறைய பேலன்ஸ்ல இருக்கு. அது எல்லாம் திரும்ப திரும்ப ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப பண்ற கர்மமும் ஃபியூச்சர்ல பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்துல நது சந்நியாசினாம் கொச்சித்து 12வது ஸ்லோகத்தை சொல்லுது, சந்நியாசிகளுக்கு இந்த 3 விதமான பிறவிகளும் கிடைப்பதில்லை. யார் சந்நியாசி? கர்த்திருவத்தை தியாகம் பண்ணவனுக்கு. எவன் நான் திரஷ்டான்றதுலயே நிக்கிறானோ, சாட்சியா நிக்கிறானோ அவனுக்கு. அப்படிப்பட்ட சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவிதம் கர்மநக பலம் ந பவதி இதி. அந்த சன்னியாசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விதமான கர்ம பலனும் உண்டாவதில்லை. இது உபபன்னம். இந்த விஷயம் பொருத்தமானதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, தத் விபரியாத்துச்ச. இந்த சன்னியாசிக்கு விபரீதமா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதரேஷாம் மற்றவங்க இருக்காங்களோ, சந்நியாசம் பண்ணலையோ, புண்ணியத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவமும் பாப்பத்துல கர்த்திருவமும் ஒரு ஞானியோட பார்வையில 2 ஒண்ணு. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் புண்ணியாத்மா இருந்துட்டு போ, நான் பாப்பம் பண்ணிட்டேன் இருந்துட்டு போ. 2 பேர்த்துட்டு என்ன இருக்கு? கர்த்திருவம் இருக்கா? 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரே கேதான். சினிமால வந்து வில்லனும் காமெடியனும் ஹீரோவும் வேற வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3மே என்னது? சினிமாலேயே மிக்ஸ் ஆனவனுக்கு வேற வேற கேரக்டர். ஆப்ஜெக்டா இருந்து பார்க்கிறவனுக்கு என்ன கேரக்டர்? ஆப்ஜெக்டா இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திருஷ்யம். திருஷ்யத்துல நல்லது கெட்டதுன்னு ஏதாவது இருக்கா? புண்ணியம் பாப்பம்னு ஏதாவது இருக்கா? சொப்பனத்துல வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வைதிக பிராமணனா இருந்தேன். அடுத்த சொப்பனத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமிசம் சாப்பிட்றவனா நான் இருந்தேன். ஏதாவது கேரக்டர்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பனம் திருஷ்யம் அவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணினாங்களோ அவங்களுக்கு கர்மத்தோட பலன் உண்டாவதில்லை. மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதரேஷாம் பவதி. மற்றவங்க எல்லாத்துக்கும் கர்ம பலன் உண்டாகவே செய்யும். அது நல்லவனோ கெட்டவனோ அபிமானம் இருக்கிற வரைக்கும் ஜென்மம் சித்திக்கும். இது ஏதத்துச்ச அபரிஹாரியம் இது ஏஷ கீதா சாஸ்திரஸ்ய அர்த்தக உபசம்ஹிருதா. அதை ஹைலைட் பண்ணீங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பரிகாரம் பண்ணவே முடியாது. நீங்க அஸ்வமேதையாக வேணாலும் பண்ணிக்கங்க, பிறப்பீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஜீவராசியை கொன்னுட்டேன் சாமி, 1000 பேர்த்த கொன்னுட்டேன், பிறப்பீங்க. நீங்க நல்லதோ கெட்டதோ எதை பண்ணினாலும் பிறப்பீங்க. ஏன்? அபிமானத்தை வச்சிருக்கோம். அபிமானத்தை தியாகம் பண்ண நான் செய்யவில்லை, நான் திரஷ்டான்னு நீங்க நிக்காத வரைக்கும் பரிகாரம் பண்ணவே முடியாதது. இது ஜென்மமும் மரணமும் பரிகாரம் பண்ணவே முடியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஏஷ கீதா சாஸ்திரஸ்ய அர்த்தா. இதுதான் கீதா சாஸ்திரத்தோட அர்த்தம். இந்த 17வது ஸ்லோகத்துல சொல்றதுதான் அர்த்தம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உபசம்ஹாரக இந்த அர்த்தம் இந்த இடத்துல முடித்து வைக்கப்படுகின்றது. அப்ப முக்கியமானது என்ன பண்ணணும்? 1வது அத்தியாயத்துல 1வது ஸ்லோகத்துல இருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு பேக்கேஜ். அப்ப சந்நியாசம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவகார சந்நியாசம் வேற, வியாபகாரிக்க சந்நியாசின்னு பேர் எங்களுக்கெல்லாம், ஆசிரம சந்நியாசிகள்னு பேரு. ரமணர் மாதிரி இருக்கிற பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல அவர் சொல்றாரு, அவர் ஒரு பார்வையில சுவாமி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானியா இருக்கிற எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தீட்சை கொடுங்க அப்படின்னும் போது அவர் சொல்றார், என்னோட பார்வையில அஜ்ஞானின்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா நான் ஞானி இல்லைன்ற. யோசிச்சு பாருங்க எந்த அளவு ஒரு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமான ஞானம். ரமண பகவானோட வச்சனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், கிளாரிட்டின்னா அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு, அனுபவம் அப்படியே ஸ்பஷ்டமா. இப்போ என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவர் பண்ண காரியம் என்னன்னா சுவார்த்த சம்யமா புருஷ ஜானம். சுவார்த்த சம்யத்தில் நான்லயே இருந்தார். நான்லயே இருக்கிறது, வேற எதுலையும் போகாம இருக்கிறது, ஆப்ஜெக்டோட சிங்கே ஆகாம இருக்கிறது. அப்படி இருந்து பழகணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் சம்சாரம் இல்லாம போயிடும். அதை விட்டுட்டு நம்ம சிங்க் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பரிகாரமே பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது சாமி. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ச ஏஷ சர்வ வேதார்த்த சாரோ. ஏன் கீதைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சுவாமி? ஜீவன் முக்தி விவேகத்துல திரும்ப கீதை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
25 கிளாஸ் எடுக்க போறீங்கன்றீங்க. ஐயோ சாமி, என்ன சாமி திரும்ப திரும்ப கீதையே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வேதத்தை படிக்க முடியுமா நம்மளாலாம் அப்படின்னா, வேதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கங்கே எடுக்கிறேன் பாருங்க. மீனிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத்தாவது பரவாயில்ல, வேத மந்திரங்களோட பிருகதாரண்யம் சாந்தோக்கியம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், மந்திரங்கள்லாம் வந்து நம்மளை சுற்றி விட்டுரும். பிருகதாரண்யத்துக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா எப்படி அன்வயம் பண்ணுறதுனே தெரியாது, மீனிங் எடுக்கிறதே எப்படி தெரியாது. பக்கம் பக்கமாக மந்திரங்களே பக்கம் பக்கமாக இருக்கும், ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது. வேத மந்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மனுஷன் வேத மந்திரத்துக்குள்ளார புகுந்து அது இதை தான் சொல்ல வருது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மகாத்மியம் சொல்லும் போது சொல்கிறோம்ல, ஏக்கம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் கீதாவை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, ச ஏஷ சர்வ வேதார்த்த சாரோ, இதுதான் சர்வ வேதங்களோட சாரம். அனந்தோவை வேதாக, அனந்தாவை வேதாக, வேதங்கள் அனந்தம். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா படித்து அர்த்தம் பண்ணி ஒருத்தன் நிபுணத்தன்மை அடையிறது இதுதான் சொல்ற வருது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வரவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வேதங்களோட சாரம் எது? பகவத்கீதா. பகவத்கீதையோட சாரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். இந்த 17வது ஸ்லோகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாரம், மொத்த வேதத்தோட சாரம் இதுதான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிபுண மதிபிகி பண்டிதைகி, யாரெல்லாம் புத்திசாலியா இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஏற்கனவே சிரவணம் பண்ணியிருக்கீங்களோ பண்டிதர்களா, இவர்கள் எல்லாத்தினாலையும் விசாரிய, நல்லா விசாரம் பண்ணணும். இந்த விஷயத்தை தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு 3-4 நாளாக இதை பேசிக்கிட்டு இருக்கேன். இதை தான் விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணி பிரதிபத்தவ்யக இது, நல்ல ஞானத்தை அடையணும். என்ன ஞானம்? திரஷ்டா திரஷ்டா, திருஷ்யம் திருஷ்யம். திரஷ்டா வேற, திருஷ்யம் வேற. நான் திரஷ்டாவா இருக்கேன், எனக்கு தேகம் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்திருவம் இல்லை, போக்திருத்துவம் இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்ற ஞானத்தை அடைய வேண்டும். பிரதிபத்தவ்யக, அவசியம் இந்த ஞானத்தை அடைய வேண்டும். இது தத்திர தத்திர பிரகரண விபாகேன தரிசிதா. அங்கங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2வது சாப்டர்ல இருந்தே நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். 17 அத்தியாயங்களையும் சொன்னது தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மாபிகி, எங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது காட்டப்பட்டதோ அது எங்களால் சாஸ்திர நியாய அனுசாரேன, எதெல்லாம் எங்களால் காட்டப்பட்டதோ அதையெல்லாம் என்ன பண்ணணும்? நல்ல புத்திசாலிகள், நல்ல பண்டிதர்களாக இருக்கிறவங்க, நல்ல நிபுண புத்தி இருக்கிறவங்க பிரித்து 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 இந்த ஞானத்தை கண்டிப்பாக அடைய வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியர் பாஷ்யத்தை முடிக்கிறார். இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆச்சாரியர் வந்து அனுசரித்து நிறைய சாஸ்திரம், நிறைய நியாயங்கள், பிரம்மசூத்திரம், இது எல்லாத்தையும் லௌகிக நியாயம், வைதிக நியாயம் எல்லாத்தையும் சேர்த்து எங்களால் இந்த விதமாக தரிசித்தம் காட்டப்பட்டது இது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ. உபனிஷதங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1180 உபனிஷதங்களும் பசுமாடு. பால் கறக்கிறவன் யாரு அப்படின்னு கேட்டினா கிருஷ்ணன் தான். மாட்டுக்காரன் பாலை கறந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோ வத்சக. பால் கறக்கிறதுக்கு கண்ணுக்குட்டி யாரு? முதல்ல பால் சுரக்கிறதுக்கு கண்குட்டி குடிக்கணும்ல, கண்ணுக்குட்டி யாரு அப்படின்னா அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோ வத்சக சுதீர் போக்தா. நல்ல புத்திசாலிகளாக இருக்கிற நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலை குடிக்கிறவங்க, இந்த கீதான்ற பாலை வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்க போக்தா. துக்தம் எது பால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கீதன்ற அமிர்தம் தான் பால். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் தான் மாட்டுக்காரன். இந்த மொத்த வேதங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? பசுமாடுகள். நல்லா அழகாக சொல்லி வச்சிருக்கு.